यस्याभवद्भक्तजनाप्रियन्तुः विकृत्वमन्ये श्लोचाद्यपूर्वम् अम्बेरुदारः तमनन्यलभ्यं लक्ष्मीप्रसन्नं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य त्वद्वक्त्राद्या पारिषद्या परश्रतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीवपरब्रह्मणे नमः। श्रीमद्याम्नमुने नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमदादिवक्षरतोपेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशरतोपश्रीवेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहरूपिपादुका सहितकाय श्रीवंशरतोपश्रीनारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशरतोपश्री रंगनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशटारियोगिचरणकष्टात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारिवेदरघुराट्लब्धाकमान्तद्वयम् ईर्ष्यारम्भविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमहात्म्यं सदा। रामाब्जदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदां पुरेर्मरुग्मव्यामोहदस्वैतराणि कृष्णाय अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य न कुलपते प्रकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महतात्मयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् कृतिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पादान्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती। स्वशिष्टायां स्मृतिनिगदितं यावदाकृत्य पुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूयये वास्तु भूयः। अन्नवयत् पुरुवयाण्डार्णरङ्गत्க்கு பந்ததற்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோர் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை காடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை உரியன்றேன் மாற்றம் நான் கடவாவண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தனயோகதர்ஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமுபாக்யாம் கோதாமரண்யசரணः சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. யோம் தத்ரவிஷ்ய மம வாசமிமாं பிரசுப்தாம் सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वदाम्नाम् अन्यां शास्त्रचरणश्रवणत्वगाये प्राणां नमो भगवते पुरुषाय तस्मै. இன்னைக்கு எட்டாவது பாசுரம். கீழ்வான் பிள்ளன்று எருமை சிறுவீட்டு மேய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் ஓவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். போது கலமுடைய பாபாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் கிடந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவார் என்றாராய் தருளேலோரும் பாபாய். பல விஷயங்கள் இந்த பாட்டில் அபூர்வமான விஷயங்கள் சொல்றார். பெருமாள் யாருன்னு கேட்டார், தேவாதி தேவன் அப்படின்றதாக பெருமாள் சர்வேஸ்வரன்றதாக சர்வேஸ்வரேஸ்வரன் அப்படின்றதாகவும் அதுல பெருமாள் சர்வேஸ்வரன்றதுக்கு கீதையில அவரே பல ஸ்லோகங்கள்னால பாவம் தன்னையே சொல்லிக்கிறார். தன்னை பற்றி தன்னுடையதான பெருமை எல்லாத்தையும் சொல்லி ஜெகத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் பீஜமாக இருக்கேன்றது எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் இது பின்னா பிரகதி ரஷ்டதாக சொல்றார். இது
அவதாரத்தில் தன்னுடையதான அவதாரத்தினுடையதான ரகசியத்தை எல்லாத்தையும் 4வது அத்தியாயத்தில் சொல்றார். அதுக்கப்புறம் இது சொல்றார், என்னன்னு கேட்டாக்க மத்த பரதரம் நான் மீது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா சூத்திரே மணிகணாய்வார் மை சத்வம் இதம் புரோதம் சூத்திரே மணிகணாய்வார்ன்றதாக சொல்லி இந்த எனக்கு உயர்ந்ததான வஸ்து என்னை காட்டிலும் வேறு இல்லை, பெஸ்ட் அப்படின்னாக்க யாருன்னா கிருஷ்ணன் அப்படின்றதாக. அப்புறம் பெட்டர் மேபி அதுக்கு கீழே குட் அப்படின்றதாக நிறையா இருக்கலாமே தவிர பெஸ்ட் அப்படின்னாக்க எதுலேயும் பெஸ்ட் கிருஷ்ணன் தான் அப்படின்றதாக. அந்த சூப்பர் லேட்டிவா இருக்கிறதெல்லாம் கிருஷ்ணன் சொல்லி அந்த கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் எல்லாம் என்னிடத்திலே கோக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு முத்து மாலை இருக்குன்னு சொன்னாக்க அதை எப்படி ஒரு நூல்லையோ இல்லை கம்பியிலையோ கோக்கிறோமோ அது பார்த்தா தெரியாது. வெளியிலேருந்து பார்த்தாக்க அந்த நூலோ கம்பியோ தெரியாது. ஆனால் அந்த நூல் தான் அதுக்கு ஆதாரம். அந்த நூலில் தான் அதெல்லாம் தங்கி இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் ஜெகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறான் அப்படின்றதாக, அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவன் ஆதாரமாக இருக்கிறான்றதான விஷயத்தையும் அங்கே சொல்றார். தேவாதி தேவன்றதுக்கு அவ்வளவு அவரே சொல்றார். 15வது அத்தியாயம் இது புருஷோத்தமத்துவ அத்தியாயம்ன்றதாக சொல்லி உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே துதாதுதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபத்தி அவ்யயம் ஈஸ்வரன்றதாக சொல்லி புருஷோத்தமன் நான் தான் கேட்டதாக. அது இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்ன சரணாகதி பண்ணாங்க அகம்துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா, எல்லா பாபத்திலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு மோட்சத்தை தருகிறேன், கவலைப்படாதே மாசுஜா அப்படின்றதாக ஃபர்ஸ்ட் கேரண்டி கொடுத்தவர் கிருஷ்ணன் தான். அதனால கிருஷ்ணனுடையதான அந்த வார்த்தையை நம்ம நம்பினோம்னாக்க பெருமாள் திருவடியில விசுவாசத்தோட ஃபுல் ஃபெய்த்தோட கூட பெருமாள் திருவடியில தஞ்சமாக பற்றினோம்னு சொன்னாக்க பெருமாள் கட்டாயம் காப்பாற்றுறார். அனன்யா சிந்தைத்தோமாம் கேஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம் அப்படின்றதாக. அதனால என்னிடத்துல வேற எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் என்னையே அடைய வேண்டும்ன்றதான ஆசையோடு கூட யார் என்னை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதா யோகம் அப்படின்றதான க்ஷேமம் ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மின்காலத்தில் தபால் தான் எழுதினாங்க, மேலே க்ஷேமம்னு போடுவாங்க. வி ஆர் ஆல் ஃபைன் அர்த்தம். அந்த ஒன் வேர்டுக்கு க்ஷேமம்னாங்க நாங்கள் ஓகே அப்படின்றதாக. லப்தஸ்ய பரிபாலனம் அப்படின்றதாக. அந்த மாதிரி அந்த யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிறேன். ஒன்று அடையிறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு கேட்டாங்க, என் திருவடிகளிலே சரணமாக பற்றினால் போதும், யார் வேண்டுமானாலும் பற்றலாம் அப்படின்றதாக தேவாதி தேவனான பெருமாள் சொல்றார். இவ்வளவும் சொல்லிட்டு உன்னை ஆராதிக்கிறது கஷ்டமா, பெருமாளே உன்னை பூஜை பண்ணணும்னாக்கா ரொம்ப கஷ்டமோ அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம், இது மூணுமே இல்லையா, ஒரு ஸ்பூன் இல்லை, ஒரு டம்ளர் தீர்த்தம் ஃப்ரெஷ் வாட்டர் அதை கொடுத்தோம். இதெல்லாம் இது போடல, பத்திரம் சே புஷ்பம் சே பலம் சே தோயம் சேலாம் போடல. அப்படி போட்டா சாப்பிட்டாக்கா அண்டு அண்டு அண்டுன்னு அர்த்தம். பூவை கொடு, பழத்தை கொடு, அப்புறம் இலையை கொடு, அதுக்கப்புறம் தீர்த்தத்தை கொடு, 4த்தையும் கொடுக்கணும். அப்படி போடல. அதனால என்னன்னா, அவுட் ஆஃப் தீஸ் 4 எனி ஒன் இஸ் சஃபிஷியன்ட் பெருமாள் ஆராதிக்கிறதுக்கு வேண்டுதாங்க. அந்த மாதிரி அதுவும் என்ன இல்லை, நான் எங்கே போவேன் சார், இப்போல்லாம் துளசி எல்லாம் ஒரு முழம் 50 ரூபா விற்கலாம், வைகுண்ட ஏகாதசி டைம்னாக்க இன்னும் ஜாஸ்தி 100 ரூபா கூட போகுது. அதனால இதெல்லாம் எனக்கு ஐ கான்ட் அஃபோர்ட் அப்படின்றதாக சொன்னால், ஆற்றுல ஒரு துளசி செடி வச்சுக்கோங்க, அதுலேருந்து தெரிச்சு கொடுங்க. துளசியே நிற்க மாட்டேங்கிறது. அந்த மடியோட இருந்தாக்க நிஷ்டையோட இருந்தால் அவளுக்கெல்லாம் துளசி வராது. ரொம்ப காமனாக சாதாரணமாக இருக்கிறப்ப அவளுக்கு கால் நிறைய வரும் அப்படின்றாங்க. அது ஒரு பாக்கிய விசேஷம். அது துளசி இருந்தாலே நித்திய கல்யாணம்ன்றதாக சொல்லிருக்காங்க. துளசி வீட்டில் இருந்ததுனாலே அவ்வளவு மங்களம். விஷ்ணு சாநித்தியமானது
அங்கே இருக்கும் அப்படின்றதாக. அந்த துளசியை பறிக்கச்சே என்ன பண்ணணும்னா திங்கள் புதன் இந்த மாதிரியாக இது பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் பறிக்கக்கூடாது. நகம் படுற மாதிரி பறிக்கக்கூடாது. 4 நாளாக பறிக்கணும். தளமாக பறிக்கணும்ன்றதாச்சு 4 இலை இருக்கிற மாதிரியாக பறிக்கணும் அப்படின்றதாச்சு. அந்த துளசியை கொடு, அதுவும் முடியலையா ஏதோ ஒரு இலை அப்படின்றதான நம்ம ஆற்றுல இருக்கிறதான ஏதாவது ஒரு இலைய, ஒரே ஒரு இலை அப்படின்றதான. அந்த திரௌபதி ஒரு இலையை தானே, ஒரு கீரையை தான் கொடுத்தா அப்படின்றதான. பகவான் புஷ்பம் என்ன பூ கொடுக்குறது சார் அப்படின்னா, பூவெல்லாம் எக்கச்சக்கமா விலை வைக்கிறது. அது சீசனுக்கு எப்பவும் கல்யாண சீசன் வருஷம் முழுக்க. அதுக்கப்புறம் இப்போ கார்த்திகை மாதம் வந்ததுனாக்க இந்த மகர சங்கராந்தி வரைக்கும் அது டிமாண்ட் வரும். அதனால இப்படி எல்லாம் பூஜை சாமான்லாம் விலையா இருக்கேன்னா, வெறும் அந்த பூன்றது வாழைப்பூ. முன்னெல்லாம் வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கும், ஒரு வாழை மரம், அது வாழையா வந்துட்டே இருக்கும். அதுல வாழைப்பூ இருக்கும், அதுலேருந்து ஒன்று எடுக்கும். அதை குடும்பம் ஒருதான் பெருமாள் சொல்றேன். ஏன்னா நீ காசு கொடுத்து வாங்குவாங்க, காசு கொடுக்காமல் இருக்கிறதான வஸ்துவை நீ கொடுத்தேன்னா அதுதான் எனக்கு இஷ்டப்பட்டதான பெருமாள் சொன்னார். அப்படி சொல்லணும். வாழைப்பழம் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் இது வாழைப்பழம் அப்படின்றாங்க. அதை ஒரு பழத்தை கொடுக்கறது. இந்த இதெல்லாம் ஸ்தல புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னாங்க, அவர் பெருமாள் வந்து ஒரு ரிஷிக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அங்க வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் எடுத்துட்டாங்க, சாலிஹோத்திர மகரிஷின்றதான மகரிஷி பெருமாளை நோக்கி தவம் பண்ணிட்டே இருந்தார். அவரை டெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், அவர் இந்த சாலிஹோத்திர மகரிஷி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார். என்ன சாப்பிடுவார்னா அரிசி மாவு கொஞ்சம் வெல்லம். இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை. அந்த 12 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் அந்த மாவு பிசிச்சு அவர் ரெடி பண்ணி பெருமாளுக்கு அதை ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட போச்சு. பெருமாள் ஒரு வயசானவராக அங்கே போய் எனக்கு பசிக்கிறது கேட்குறேன். அவர் அதை கொடுத்துட்டு பெருமாள் சாப்பிட்டு போயிருக்கார். சரி, அவர் கொடுத்துட்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் பண்ணுவோம் கிடையாது. 1 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணுவேன், அது இருந்தால் சாப்பிடுவேன். அதனால சாப்பிடாமே அடுத்த 12 இயர்ஸ் தபஸ் பண்றாரு. திருப்பி பெருமாள் வர்றார். 12வது அடுத்த 24வது வருஷத்துலயும் பெருமாள் வர்றார். வந்து என்ன பண்றாருன்னு கேட்டாங்க, அந்த மாவு திருப்பி கேட்கிறார், அவர் கொடுக்குறார் பொறுமையா. 36வது வருஷத்துலயும் திருப்பி வர்றாரு. 3 தடவை. அந்த 36வது வருஷத்துலயும் அந்த சாலிஹோத்திர மகரிஷி அதிதி பரவாளுக்கு கொடுக்கணும்ன்றதான அந்த கொள்கையில துளி கூட அவருக்கு மனசு எதுவும் இல்லாமல் அவர் ஆதரவோடு கூட பெருமாளுக்கு கொடுக்குறார். கோபமே படலை. அதனால என்ன பண்றாரு, நீ ரொம்ப பொறுமையாக தபசுல சித்தி எடுத்துட்டு உனக்கு என்ன வேணும்ன்றதான் கேட்டு பெருமாள் வீரராக பெருமாள் எப்படி கிடந்தான்னு செயல் சாதிச்சார். பெருமாள் என்ன சொன்னாரா, சாப்பிட்டு எனக்கு வயது கேட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஏதாவது ஒரு இடம் காமிக்கணும். தன்னுடைய ஆசிரமத்தை காமிச்சாராம். எவ்வொழுன்னு கேட்டார். அதனால தான் அவருக்கு வந்து எவ்வொழு கிடந்தான்னு தமிழ்லையும் கிங்கிருதம் அப்படின்றதான சான்ஸ்கிரிட்லையும் சொல்லுவார். அது கிங்கிருஹேசன் அப்படின்றதான சுவாமி தேசிகன் கிங்கிருஹேச ஸ்துதி அப்படின்றதான பாடியது. அதனால அந்த மாவுக்கே பெருமாள் கேட்கப்பட்ட ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த பக்தனுடையதான கைப்பட்டதான அந்த மாவை ஏற்றுக்கொண்டு பெருமாள் அப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த ரிஷியெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு உபகாரம் பண்றாங்க. ஆர்ஷ சம்பிரதாயம்னு சொல்றாங்க. அந்த ரிஷிகளுடையதான உபகாரம் சொல்ல முடியாது. வேதத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தவர்கள், தர்மசாஸ்திரத்தை கொடுத்தவர்கள், ஸ்மிருதிகளை கொடுத்தவர்கள், நிறைய நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி தபஸ் பண்ணி பெருமாள் அவளுக்கு சேவை கொடுக்கிறார். சேவை கொடுத்தாக்க அவ என்ன பண்றா, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ போயிட்டு வர. அப்போ பெருமாள் அங்க படுத்துக்கிறார், ரிஷியனுடைய ஆசிரமத்தில் படுத்துக்கிறார். அதுதான் இன்னைக்கு கற்றுக்கிறார். அங்க என்ன வேஷ்டி கட்டிக்கிறார், பப்ளிக் துப்பட்டின்னு தான் சொல்லி ரெட் அண்ட் ஒயிட் செக், இந்த ஒயிட்ல இந்த ரெட் செக் போட்டதான காட்டன் துணி. அது இங்கே இதுலலாம் கிராமத்துலலாம் கண்டிப்பாக கூற போடுறியா, அந்த மாதிரி காட்டன்ல இருக்கிறது அதுதான் பெருமாள் போட்டுக்கிறார் அப்படின்றாங்க. அப்போ ரிஷி சாலிஹோத்திர மகரிஷி கேட்டாரா, நீங்க இப்படியே இருந்து வரவாளுக்கெல்லாம் என்னென்னைக்கும் சேவை கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதாக அந்த மகரிஷி பிரார்த்திச்சிருந்தார். அவர் தலையில கை வச்சு இங்கே வரவாளுக்கெல்லாம் அவளுடைய குறை எல்லாத்தையும் போக்குறேன்றதாக பிராமிஸ் பண்ணார்.
பெருமாள் அங்க சயனிச்சுட்டு இருக்கார், படுத்த நிலையில இருக்கார். அவருக்கு கீழே, பெருமாளுக்கு கீழே ஒரு மகர்ஷி உட்கார்ந்துருப்பார், சாலிஹோத்திர மகர்ஷி. அங்க அவர் தலையில பெருமாள் தன்னுடைய வலது கையை வச்சிருப்பார். என்னன்னா ப்ராமிஸ், இதுவா கட்டாயம் இங்க வந்து சேவிக்கிறவாளுக்கெல்லாம் அவளுடைய குறையை போக்குறேன், பர்டிகுலரா உடம்பு எல்லாத்தையும் வியாதி எல்லாத்தையும் தீக்கிறேன் அப்படின்றதாங்க. அதனால பெருமாள் என்னன்னா ஆராதிப்பதற்கு ரொம்ப சுலபமானவன். பத்திரம் புஷ்பம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சோண்டு அரிசி மாவு வெல்லம் அப்படின்றதாங்க. இது என்ன ஒரு பெரிய சாமானம். அந்த மாதிரி அதுக்கே பெருமாள் சேவகாரிச்சு அவருக்கு மோட்சத்தையே கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த கஷேத்திரத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச வள்ளலார் நினைக்கிறேன், வள்ளலாரா இந்த ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் வந்து அங்க போய் அவருக்கு தீராத வைத்தவர்கள் இருந்து அந்த பெருமாள் வைத்திய தீர்ராகவன் உற்சவருக்கு பேரு, அவர்கிட்ட பிரார்த்திச்சு அவருக்கு வைத்தவர்கள் சரியாகி அந்த பெருமாள் பேர்ல ஒரு 5 செய்யுள் பாடிட்டார். அது கல்வெட்டா அங்கேயே வச்சிருக்காங்க. அதனால அப்படி வரப்பிரசாதியான பெருமாள் தேவாதி தேவன், தேவர்கள்லாம் வந்து இது பண்றார். கீதையிலே கடைசியில் கிருஷ்ணனே வரப்பட்டுக்கிறான். என்னன்னு கேட்டார், நான் இப்படி சர்வேஸ்வரனாக இருந்துட்டோம், எல்லாரும் என்னை பார்த்து அனுபவிச்சு என்னை அடையணுன்றதுக்காக நான் மனுஷனாக அவதாரம் பண்ணாக்க என்னை யாரும் சரியா புரிஞ்சுக்காமல் இடப்பையன் பாடுமைக்கிறவன் தூது போறவன் பேரோன்றவன் என்ன அலட்சியம் பண்றா, என்ன மட்டமாக நினைக்கிறா அப்படின்றதாக இது சொல்றாரு. பரம்பாவம் அஜானந்தா மம பூதம் மகேஸ்வரம்ன்றதாக இந்த ஜனங்கள்லாம் என்னை சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லைன்றதாக அப்படிப்பட்டதான அந்த தேவாதி தேவன் பெருமாள் கிட்ட போய் நம்ம கையை கூப்பினோம்னாக்க பெருமாள் என்ன பண்ணுவார்னா ஆவாமித்து ஆராய்ச்சி இருந்ததாக கடைசியில் சொல்றாரு. ஐயோ அவன் கஷ்டப்பட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வந்தேன், ரொம்ப கால் நோக டிராவல் பண்ணி எவ்வளவோ சிரமத்துல வந்தேன் அப்படின்றதாக சொல்லி இறக்கப்பட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றதாக இந்த பாசுரத்தில் முடிக்கிறார். அதுல இந்த பெண், அடுத்த பெண் போன பாசுரத்துல ஒரு பெண்ணை எழுப்புறான், இந்த பாசுரத்துல இன்னொரு பெண்ணை எழுப்புறான் அப்படின்றதாங்க. அந்த பெண் கிட்ட போய் இந்த மாதிரி விழிஞ்சுட்டுமா, எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்றதாக, விழிஞ்சதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அவர் கேட்கறது. நாங்க எல்லாம் வந்திருக்கோமே, இதுவே அடையாளம் இல்லையான்றதாக வெளியில இருக்கிறவாழ்தான் பதில் சொல்றாரு. அப்போ அந்த பெண் சொல்றா, நீங்க தூங்குறதே இல்லை, அதனால இது அடையாளம் இல்லை, வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க அப்படின்றதாக கேட்க, கீழ்வானம் வெள்ளந்து என்று போய் சிறுவர். கீழ்வானம் கிழக்கு திக்கானது வெளுத்தது அப்படின்றதாக அருணோதயன்றதாக வெயில் காலத்துல சொல்றோம். இப்பயும் ஒரு 5:45க்கு வெளுக்கிறது மார்கழி மாசத்துல. அப்போ 5:30க்குலாம் டார்க்கா இருக்கு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெளுக்கிறது. அப்போ அந்த மாதிரி கீழ் திக்கானது கிழக்கு திக்கானது வெளுத்தது அப்படின்றதாக அவ சொன்ன உடனே, இது நீங்க வந்து தப்பான ஞானத்தோட இருக்கங்க, ஏன் அப்படின்றதாக கேட்டார். எப்பவும் நீங்க கிழக்கு திக்கையே பார்த்துட்டு இருக்கு, கிழக்கு திக்கையே பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, உங்களுடைய முகத்துல இருக்கிறதான ஒளியானது அந்த பக்கம் பட்டு கிழக்கு திக்கு வெளுத்ததாக நீங்க தவறா நினைச்சுக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லை, எப்பவும் தயிர், பால், வெண்ணெய், மோர் இந்த மாதிரி வெளுத்த சமாச்சாரத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் உங்கள் கண்ணுக்கு எல்லாம் வெளுப்பாக தெரிகிறது அப்படின்றதாக கீழ்வானம் வெள்ளத்து. சரி, அப்ப வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்றோம் அப்படின்றதாக. எருமை சிறுவீடு மெய்வான் கலந்தனகான் அப்படின்றதாக இந்த இந்த பாசுரத்துல சொல்ற எருமாடுலாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க காத்தால எடுத்த உடனே பால் கறக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க கொஞ்சம் அந்த கயத்தை அவுத்து விட்டாக்க பக்கத்துல இருக்கிறதான பனிப்புல் எல்லாம் மேய்ந்துட்டு வரும். சிறு வீடு, சிறு வீடுனாக்க அந்த அது இருக்கிறதான அந்த கொட்டகைக்கு பக்கத்துல ஒரு 100 அடி 200 அடி வரைக்கும் போயிட்டு லைட்டா கிரேஸ் பண்ணிட்டு வந்துடும். பனிப்புல் மேயிருக்கு. பசுமாட்டுக்கு இது வேணுமான்னு கேட்டா, பசுமாட்டுக்கு அது தேவையில்லையா, டைரக்டா போய் காத்தால நம்ம எத்தனை மணிக்கு போறோமோ போய் கறக்கலாம். எருமாட்டுக்கு இது பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும்னா பால் நல்லா அக்யூமுலேட் ஆகி நிறைய ஃபுல்லா கிடைக்கும் அப்படின்றதான இதுக்கு பேர் சிறு வீடு. அந்த எழுந்த உடனே அந்த காலத்தால எருமையானது போய் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு திருப்பி வரணும், கொட்டைக்கு வரணும், அப்புறம் பால் கறக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா
பெருவீடு இருக்கிறதாக சொல்லி பசிக்கு வயர் ரொம்பத்துக்காக மேயறது நான் மட்டும் மேய்ப்பாங்க அது அப்ப விடுறது இருந்ததாக மாடு மேய்க்கிறது இருந்ததாக அப்ப அழைச்சிட்டு போவான். அதனால எருமை, சிறு வீடு, பெருவீடு இதெல்லாம் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்றாங்க. ஆண்டாள் எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்றதான். ஆண்டாள் என்ன ஏன் தெரியக்கூடாதுன்னா, பெரியாழ்வாருடையதான முதல்வியாட்சிய ஆண்டாள் அவர் யாருன்னா பரம வைதிகர் பட்டத்திராக சொல்லி அவர் ஊருக்கே அவர் பெரிய வைதிகரா இருந்து வழிகாட்டுறார். கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றார். அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணுவா, ஹோமங்கள்லாம் எப்படி பண்ணுவா, அதுக்கு அடுத்தது என்ன வைக்கணும், இப்ப என்ன பண்ணுவா, இப்ப என்ன பண்ணுவான்றதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் தானே வைதிகாலத்தில் இருக்கிறதான குழந்தைக்கு தெரியும். அந்த வைதிகத்தில் இருக்கிறதோட கூட இடையர்களுடையதான பழக்க வழக்கங்களும் ஆண்டாளுக்கு தெரிஞ்சிருக்கேன். என்ன ஆச்சரியம் தான். அது எப்படின்னு கேட்டா, அன்னைக்கு கோகுலத்தில் இருந்ததான பெண்கள்லாம் கிருஷ்ணனையே நினைச்சு நோட்டதாக பாவிச்சு அந்த நிலைக்கே ஆண்டாள் போயிட்டார் அப்படின்றதான். அதனால என்னன்னா அந்த பாவனா பிரகர்ஷம்ன்றதாக அதை சொல்றாங்க பெரியவாழ்லாம். பாவனா பிரகர்ஷம்ன்றதான எண்ணமானது அதையே நினைச்சிருந்ததுன்னாங்க அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துடும், தாட்ஸ் எல்லாம் வந்துடும், அந்த ஞானம் எல்லாம் வந்துடும். விக்ஷேது பஸ்யாமி ஸ்ரீரகிருஷ்ணாதி நாம் பிறந்ததாக மாரீச்சன் ராமாயணத்துல அவன் என்ன பண்ணான்னா, விஸ்வாமித்தருடையதான யாகத்தை காப்பாற்றுறதுக்காக ராமலட்சுமணர்கள் போய் அங்க ராமனுடைய பானத்தினாலே அடிபட்டு அவன் உயிர் தப்பிச்சு அவன் தண்டகாரண்யத்துல இருக்கான். அப்புறம் தண்டகாரண்யத்துக்கு வனவாசத்துக்காக ராமனும் லட்சுமணனும் சீதையும் வரான். வில்ல வச்சுட்டு ராமன் அங்க நடமாடுறத இந்த மாரீச்சன் ஒளிஞ்சிருக்க படுறான். ஐயோ, இந்த ராமன் இங்க தண்டகாரண்யத்துக்கும் வந்துட்டாங்க, நம்ம இங்க பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதே அப்படின்னு அவன் பயந்துட்டே இருந்தான். அந்த பயத்தினால என்னன்னா சதா சர்வகாலமும் ராமனே நினைச்சிருந்தான். அப்ப என்ன ஆகுதுன்னா, காட்டுல இருக்கிறதான ஒவ்வொரு மரத்தையும் ராமனாகவே பார்த்தான். எந்த மரத்தை பார்த்தாலும் ராமனாகவே அவன் பார்த்தான். விக்ஷேது பஸ்யாமி ஸ்ரீரகிருஷ்ணாதி நாம் பிறந்ததாக அந்த புழுவானது அந்த இதையே நினைச்சிட்டு அது என்ன ஆகுன்றதாக கேட்டாக்க அது பட்டுப்பூச்சியாக மாறிடும், பறக்கும் பட்டாம்பூச்சியாகவும் மாறும் அப்படின்றதாக சொல்லுவோம். பிரபர கீட்ட நாயன்றதாக அது சம்ஸ்கிருதம். அதனால ஒன்றுத்தையே நினைச்சிருந்தாக்க அந்த எண்ணமானது அந்த ஆக்ஷன்லாம் வந்துரும்ன்றதாக சொல்லி இந்த ஆண்டாளுக்கு எப்படி இடையர்களுடையதான பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக தெரியறதுன்னு ஆச்சரியப்படுகிறார்கள். எருமை, சிறுவீடு, மேய்வான், பரந்தனகான். அதனால பனிப்பூர் மேயத்துக்காக எங்கும் எருமைகள் எல்லாம் போயிருக்குன்னு அடையாளம் சொல்றாங்க. உள்ள இருக்கிற பெண் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமா சொன்னாங்க, நீங்க கிழக்கு திட்டியே பார்த்தது இடத்துலையோ உங்க முகத்துல இருக்கிறதான ஒளியானது அங்க போய் படுறது, அங்க இருட்டெல்லாம் நகர்றது, அந்த ஷேடோ எல்லாம் பார்த்தாக்க உங்களுக்கு எருமை மாதிரி தெரியுது அப்படின்றதாங்க. அதனால அந்த ஷேடோங்கிறது என்னன்னு அஞ்ஞானம். அதனால உங்களுடையதான முகத்தின் ஒளியானது ரிஃப்ளெக்ட் ஆகி இருட்டானது நகர்றது, அப்போ உங்களுக்கு எருமை போற மாதிரியாக தெரியுதுன்றதாக உள்ள இருக்கிறவங்க பதில் சொல்றாங்க. இந்த இடத்துல திருப்பள்ளி எழுச்சின்னு தொண்டரடி கொடியாழ்வார் ரங்கநாதன் பேர்ல பாடியிருக்கார். பெருமாளுக்கு காத்தால கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான்றதாக இது திருமால் பெருமை அந்த சினிமால சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். அதனால அந்த அதுதான் ஆழ்வார் பாடினதான திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றதான. அதுல 4வது பாசுரத்துல அவர் தொண்டரடி கொடியாழ்வார் என்ன சொல்றார், பெருமாளை எழுந்துரு, பள்ளி எழுந்தருளாக. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க, மேட்டில மேட்டிகள் தலைவிட மாயர்கள் வேய்குழல் ஓசையும் விடைமணி குரலும் அப்படின்றதாக மேட்டில மேதிகள்ன்றதாக சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் மாடுகள்லாம் மேயத்துக்காக போயிட்டு விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு, அதனால பெருமாளை நீ எழுந்திருக்க வேண்டும்னு அடையாளத்தை பெருமாளை எழுப்புற எருமைகள்லாம் மேய போயிட்டுன்றதான அந்த அடையாளத்தை சொல்லி ரங்கநாதனை எழுப்புற தொண்டரடி கொடியாழ்வார். ஆண்டாள் இங்க என்ன பண்றான்னு கேட்டார், இந்த பெண்ணை எழுப்புகிறாள். பாகவதர் இன்னொரு பெண் தூங்கிட்டு இருக்கிறதான பெண்ணை அழைச்சிட்டு போகணுன்றதுக்காக அவளுக்கு சொல்ற எருமை, சிறுவீடு, மேய்வான், பரந்தனகான் பேசுதான சொல்லி இந்த எருமையெல்லாம் பனிப்பூர் மேயத்துக்காக போறது. ஆழ்வார் பெருமாளை எழுப்பினார்.
ஆண்டாள் பக்தர்களை அடியார்களை எழுப்புகிறார். அதனால்தான் ஆண்டாளுடையதான பெருமை அதிகம். ஆழ்வார்களை விட ஆண்டாளுடைய பெருமையானது அதிகம். அதனால பக்தர்களுடையதான சேர்க்கை இருக்கே, சத்சங்கம்ன்றதாக நம்ம சொல்றோம் ஸ்டார்டா. அந்த சத்சங்கம்ன்றது இருக்கே, பக்தர்களுடையதான இந்த சேர்க்கை அது கிடைக்கிறதே அபூர்வம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த சம்சாரம்ன்றதே ஒரு விஷம் மரம். இந்த சம்சாரம், இந்த வேர்ல்டுன்றதே ஒரு விஷம் மரம். விஷ மரத்துல என்ன இருக்கும்? எல்லாம் விஷமா தான் இருக்கும். ஆனா ரெண்டே ரெண்டு நல்ல பழம் கிடைக்கலாம். அந்த பழம் எப்படி இருக்கும்னா அமிர்தத்தை போல இருக்கும். அந்த விஷ மரத்திலேருந்து காய்ச்சி பழுத்ததான மரம் இருக்கு, பழம் இருக்கு. அது என்னன்னு கேட்டாங்க, அமிர்தத்துக்கு ஒப்பானது. அது என்ன பழம் சார் அப்படின்றதாக கேட்டாங்க. அதாவது கதாச்சித்து கேசவே பக்தி, எப்பயாவது பெருமாளிடத்திலே நமக்கு ஈடுபாடு வருதல்ல, அது ஒரு பழம். இந்த சம்சாரத்தில் இருக்கின்றோம், பகவான் கிட்ட நம்மளுக்கு பக்தி வருது, அது ஒரு நல்ல பழம். இந்த உலகத்துல கிடைக்கக்கூடியதான அபூர்வ பக்தி. இன்னொரு பழம் என்னன்னா தத் பக்தைவா சமாகமாக, பகவானுடையதான பக்தர்களோட பழக்கம் ஏற்படுறது, அது ஒரு பழம். பகவத் பக்தின்றதான ஒரு பழம், பகவத் பக்தர்களோட கூட பழகிறதுன்றதான இன்னொரு பழம் அப்படின்றதான சம்சார விஷயமே துவேகலே அமிர்தோபமே கதாச்சித்து கேசவே பக்தி தத் பக்தைவா சமாகமாக அப்படின்றதாக. அதனால அடியார்களை முன்னிட்டு கொண்டுதான் போக வேண்டும்ன்றதுக்கு இது சொல்றார். சத்சங்கத்தினாலதான் நம்மளுக்கு டேர்னிங் பாயிண்ட் வரும்ன்றதாகவும் பெரியவர்கள்லாம் சொல்றது. அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றார். என்னன்னு கேட்டா, ஒரு காட்டுல முனிவர்கள்லாம் தங்கியிருக்கார். இங்க ஒருத்தர் இருப்பார், ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு முனிவர் இருப்பார். இந்த முனிவர் அவருக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லி அனுப்பணும். தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு என்ன பண்றார், நீ போய் அந்த ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு போய் இந்த சமாச்சாரத்தை தெரிவிச்சுட்டு வா. அந்த ரிஷிகுமாரன் போறான் காட்டுல போச்சு. திடீர்னு ஒரு குரல் கேட்கறது. அவன் குடிடா அடிடா, அவனை இதுல கட்டுறா, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுங்கடா அப்படின்ற மாதிரியான குரல் கேட்கு. திரும்பி பார்த்தாக்க ஒரு கிளி. அப்பா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் போறான். கொஞ்ச தூரம் போனாங்க. அந்த ரிஷி எங்க போனோமோ அந்த ரிஷியினுடையதான ஆசிரமம் வந்தது. உள்ள போனாங்க. அங்க ஒரு குரல் கேட்குது, வாங்கோ வாங்கோ, கை கால் அலம்பிக்கோங்க, குடிக்கிறதுக்கு தீர்த்தம் வேணுமா, என்ன வேணும், உட்காருக்கோ, இந்த ஆசனத்துல உட்காருக்கோ அப்படின்றதாக ஒரு பார்த்தா அது ஒரு கிளி. இவன் ஃபேஸ்ல அப்படியே ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை ஃபேஸ் ரீடிங் பண்ணி மைண்ட் ரீடிங் பண்ணதான அந்த கிளி சொல்றது, நீ யோசிப்ப, நீ வர வழியில ஒன்று இப்படி கதாந்தான் பயமுத்துற மாதிரி பேசிட்டு இங்க வந்தாக்க இன்னொரு கிளி, அதே கிளி ஜாதியை சேர்ந்த இன்னொரு கிளி என்ன சொல்றது, சாத்வீகமான வார்த்தையெல்லாம் சொல்றது. இது என்னடா இது ஆச்சரியமா இருக்கேன்னு நீ நினைப்ப. நாங்க 2 பேரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். அப்புறம் ஏன் இந்த வேறுபாடுன்னா, அவன் என் கூட பிறந்தவன் வேடுவர்களால் பிடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டு அவர்களுடையதான பேச்சு நடைமுறை பாவனை எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அவர்களை போல இருக்கிறது, பேசுகிறது. நான் முனிவர்களாலே கொண்டு வரப்பட்டு முனிவர்களுடையதான பேச்சும் அந்த நடவடிக்கையும் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுப்பா அப்படின்னு அந்த பையனுக்கு அந்த கேள்வி சொல்றது. இது சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி, சேர்க்கையினாலே தான் நன்மையும் கெட்டதும் விளையும். அதனால நீ நல்ல கம்பெனியில இருந்தேன்னாக்க நல்லது, பேட் கம்பெனியில இருந்தேன்னாக்க அது உனக்கு கெட்டது அப்படின்றதான. அதனால என்னன்னா பாகவதர்களோட சேர்றதுன்றதான பெரிய பாக்கியத்தை சொல்ற. எருமை சிறுவேடு மெய்வான் பரந்தனான் மிக்குள்ள பிள்ளைகளும். அந்த பெண் சொல்றா, உங்க முகத்தினுடையதான ஒளிப்பட்டு தான் இருள் விலகிறது, அதனால அதை பார்த்தாக்க எருமை போல இருக்கிறது அப்படின்றதான. அப்போ இந்த வெளியில இருக்கிறதான ஒரு 500-1000 பெண்கள்லாம் சொன்னாலும் நாங்க சொல்ற அடையாளத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லி நீ எழுந்து வராமல் இருக்கியே தவிர, அப்போ என்னதான் இது பொழுது விடியலைன்றதுக்கு நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பார்க்கலாம். நாங்க சொன்னோம் கீழ்வானம் வெள்ளது, எருமை சிறுவீடு மெய்வான் பரத்தனகான்னு 2 ரீசன் சொல்றோம். இது 2ம் இல்லை போயின்றதாக நீ சொன்ன. அப்போ நீ பொழுது விடியலைன்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கொடு அப்படின்றதாக சொன்னா எல்லாரும் வந்துட்டாரா அப்படின்றதாக.
கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வானம் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். மீன் பேர்லாம் எங்க? நீங்க ஒரு 500 1000 பேர் தானே வந்திருக்கேன். கோகுலத்துல வந்து 5000 பெண்கள் கிருஷ்ணனுக்கு நோக்கு நோக்கிறதுக்காக இருக்கோம். மீன் பேர்லாம் எங்கப்பா? அவ்வளவு பேர் வரல. 4,90,000 வரல. அப்ப அது வெளியில இருந்தானே அர்த்தம். நீங்க மாத்திரம் தூங்காம எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்றதா மிக்குள்ள பிள்ளை. அதுக்கு பதில் சொல்றா, மிக்குள்ள பிள்ளைகள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அங்க நின்றுட்டு இருக்கா. எங்கன்னா அங்க மெயின் ரோட்ல போயிருந்தோம். அந்த 5 லட்சம் பெண்களும் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு நாங்க நோட்டீஸ் பண்ணோம், இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்கிறதுனால நீ வரலன்றது முதல்ல கண்டுபிடிக்கல. அப்புறம் பார்த்தா நீ வரலன்னு தெரிஞ்சது. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அதான் அப்பாட அவ எங்க போறான்னு கேட்கிறார். முதல்ல மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே. எங்க போகிறார்கள் அவர்கள்? கிருஷ்ணனுடையதான திருமாளிகைக்கு போறா. அடுத்த பெண்ணை எழுப்பிட்டு எல்லாரையும் எழுப்பிட்டு கிருஷ்ணன் நந்தகோபனுடையதான அரண்மனைக்கு போகிறார்கள். போவான் போகின்றாரே. அப்போ எதுக்கு போறா அப்படின்றதா போகணும்ன்றதுதான் அவர்களுடைய குறிக்கோளை தவிர வேறு எந்த பலனையும் பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்து போவதில்லை அப்படின்றதான போவான் போகின்றாரேன்றதுக்கு என்ன சொன்னாங்க. பகவானுக்கு ஒரு பூஜை பண்றோம், பகவான் நாமாவை சொல்றோம், இதுக்கெல்லாம் என்ன வேணும்ன்றதா கேட்டுன்னு சொல்றோம். அது சொல்றதே ஒரு பலன். சஹஸ்ரநாமம் சொல்றோம், திருப்பாவை சொல்றோம், இன்னும் வேற என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் இருக்கோ அதை சொல்றோம்னா எதுக்கு சொல்றேன்னா 48 நாள் வேண்டிட்டு இருக்கேன்றதான சொல்றதே பிரயோஜனம். இது எப்படி புரிய வைக்கலாம்னு கேட்டா, நம்ம இது இருக்கு, யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணா என்ன சமாச்சாரம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். எதுக்கு ஃபோன் பண்ண? ஃபோன் பேசுறதே ஒரு பிரயோஜனம். ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். என்னடா எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்பேன். சும்மா வரணும்னு வந்தேன், பார்க்கணும் போல இருக்குது வந்தேன். சும்மா வரதுதான் பிரயோஜனமே தவிர ஒன்றும் பர்பஸ் இல்லை. எனக்கு நாளைக்கு அங்கே போய் இங்கே போகிறதான ஒரு காரியத்துக்காக வரவில்லை. போவதே பிரயோஜனம். அதே மாதிரி கோவிலுக்கு போகிறது, கிருஷ்ணனை பார்க்கறதே பிரயோஜனம். போவான் போகின்றாரை போதுமினோன்றதாக முதல் பாசுரத்தில் வந்தது இல்லையா? நீராட போதுமினோம் அப்படின்றதான போகணுன்றதான ஆசையுடையவர்கள் எல்லாரும் வாருங்கோளுக்கு நோக்குக்கு கூப்பிட்டார். அதே மாதிரி இங்க இவர்கள் அதே மாதிரி தான் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் போகிறார்கள். அதுக்கு 3 உதாரணம் சொல்றாங்க. போவான் போகின்றார்ன்றதுக்கு புராணத்தில் இருக்கிறதான பாகவதத்தில் இருக்கிறதான ஒரு உதாரணம். அப்புறம் அச்சிராதி மார்க்கம்ன்றதாக அது ஒரு உதாரணம். கீதையெல்லாம் சொல்றது, உபநிஷத்துல சொல்றது. அப்புறம் திருப்பதிக்கு போறது, திருவேங்கட யாத்திரை அப்படின்றதாக, அதாவது அச்சிராதி கட்டி, அக்ரூர யானம், திருவேங்கட யாத்திரை. இது 3 என்னன்னு கேட்டார். போறதே சுகம், போகணும்னு நினைக்கிறதே சுகம். அது என்னன்னா அச்சிராதி மார்க்கம்னாக்க பகவான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கீதையில சொல்றார், அச்சிராதி மார்க்கத்திலே அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் மோட்சத்துக்கு, வைகுண்டத்துக்கு அச்சிராதி மார்க்கத்திலே அழைத்து செல்லப்படுவார்கள். 8வது அத்தியாயத்தில் சொல்றாரு. கீதையில 8வது அத்தியாயத்தில் அது என்னென்ன மார்க்கம்? அந்த மாதிரி பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம், வருஷம், வாயு, சந்திரன், சூரியன், அப்புறம் வருணன், இந்திரன், பிரஜாபதி, வித்யுத் புருஷன்றதாக சொல்லுவோம். இப்படி போய் அந்த பிரம்மலோகத்தை தாண்டி விரஜா நதி கரை வரைக்கும் அழைச்சிட்டு போவா வைகுண்டத்துக்கு. வைகுண்டத்துக்கு பார்டராக விரஜைன்றதான ஒரு புண்ணிய நதியானது அங்கே ஓடுறது. அது வரைக்கும் அச்சிராதி மார்க்கத்திலே அழைச்சிட்டு போவார். இப்போ சொர்க்கத்துக்கு போறதுன்னா அது தூமாதி மார்க்கம், நரகத்துக்கு போறதுனாலும் அது தூமாதி மார்க்கம்ன்றதாக, பித்ரியானம்ன்றதாக சொல்லுவா. இந்த தேவயானம்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட். அந்த தூமாதி மார்க்கத்துல போனாக்க திருப்பி வரணும். அச்சிராதி மார்க்கத்திலே போனாக்க திருப்பி வருதல் கிடையாதுன்றதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தூமாதி மார்க்கத்துல போச்சு எப்படி இருக்கும்னு கேட்டால் ரொம்ப தாமமா இருக்கும், இருட்டா இருக்கும், வழியே தெரியாது, காலில் முள்ளு குத்தும், பிடிப்பு இருக்காது. இப்படி இப்படி ஆடுற மாதிரி இருக்கும். எதையா பிடிச்சிக்கலாம்னாக்க ஹோல்டு இருக்காது. அது பசி தாகம், அது எங்க முடியறதுன்னு தெரியாது. சரி இன்னும் 2 கிலோமீட்டர் போயிட்டாங்க முடிஞ்சிடும், அந்த மாதிரியே தெரியாது. போயிட்டே இருக்கும். துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க.
இவ்வளவு இருட்டிலையும் கஷ்டத்திலையும் போயிட்டா கூட ஒருத்தர் வந்தாக்க சமாளிச்சுட்டு போயிடலாம். அதுவும் கிடையாது. இதுதான் இந்த மாதிரி துமாதி மார்க்கத்திலே நரகத்துக்கு போறதான வழி. இதுல போச்சு அச்சிராதி மார்க்கத்துல போச்சு எப்படி இருக்கும்னு நான் கேட்டார். அந்தந்த பகலுக்கு தேவதை யாரோ அவரும் சுக்லபக்ஷம், அப்புறம் உத்தராயணம், வருஷம், இந்த அந்த ஒவ்வொரு தேவதைகளும் வந்து இவரை ராஜபாதையில அழைச்சிட்டு போய் ஒவ்வொருத்தரும் பூர்ண கும்பம் சமர்ப்பிச்சு சந்தனம் புஷ்பம் எல்லாம் சமர்ப்பிச்சு இவனுக்கு உபச்சாரம் பண்ணுவார்கள். ஒரு ஜனாதிபதியானவர் இங்கேருந்து ரோட்ல டிராவல் பண்றாருனாக்க ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் எல்லையில நின்றுட்டு எப்படி வருக வருகிறதாக சொல்லி அவளுக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த எல்லை முடிஞ்ச உடனே அடுத்தது ஒருத்தர் அவர் வந்து ரிசீவ் பண்ணுவார். அந்த மாதிரியாக இது ராஜோபச்சாரத்தோட கூட அழைச்சிட்டு போவா அச்சிராதி மார்க்கத்திலே. இதை நினைச்சிருந்தாலே போதும். இதை போகணும்ன்றது இல்லை, போகணும் இப்படி போக போகிறோம் பகவான் திருவடியிலே சரணாகதி பண்ணதான நமக்கு பகவான் இந்த மார்க்கத்திலே நம்மை அழைத்து செல்ல போகிறான்றதான அந்த எண்ணமே அப்படி ஆனந்தத்தை கொடுக்கும். போவான் போகின்றாரே. அதே மாதிரி அக்ரூரர் கம்சன் கிட்ட வேலை பார்த்திருந்தா கிருஷ்ணனிடத்திலே அபாரமான பக்தி. அவருக்கு என்னன்னு கேட்டாக்க கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரதுக்காக கம்சன் அவரை அனுப்பிச்சான். அவர் நினைச்சுட்டு போனாராம். தேர்ல ஏறி கோகுலத்துக்கு போறார். வடமதுரையில இருந்து போச்சு. தேர்ல ஏறிட்டாக்க கிருஷ்ணனை பார்க்க போறோம்னு அவருக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ணாருன்னு கேட்டாக்க இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருப்பான் கோகுலத்துல. அங்க போனாக்க கிருஷ்ணனை நம்ம முதல்ல பார்க்க முடியுமா, என்ன அவன் பார்ப்பானா, என்ன பேசுவான், அக்ரூரா வா அப்படின்றதா கூப்பிடுவான். அவன் என்ன சொல்லுவான், அவனை நான் கட்டி கொள்ள முடியுமா, அவன் திருவடிகளிலே விழுந்து நான் வணங்க முடியுமா, இப்படின்னு தான் அந்த இமேஜினேஷன்லயே போயிட்டான். அக்ரூரையான் சொல்லி திருப்பதிக்கு போறோம். திருப்பதி பிளான் பண்ணாங்க. என்ன சொல்லுவாங்க, இங்க இருந்து இந்த மாதிரி பஸ்ல போறோம், அங்க மலைக்காயில ஏறி அப்படி போனாங்க. அந்த வச்சு நம்மளுக்கு போய் அப்படியே அந்த பந்தார வாசல்ல இருந்து அப்படியே டெலிகட்டி பண்ணி நம்மள போய் பெருமாளை கட்டணம் சேவிச்சு அப்படி வர போறோம். அதெல்லாம் போறதே ஆனந்தம். பெருமாளை சேவிக்கிறது அப்புறம் தான். அந்த திருப்பதிக்கு டிராவல் பண்றதுன்றதான அந்த டிராவலே ஒரு ஆனந்தம். ஏன்னா போற பாதையும் நல்லா இருக்குது, போகக்கூடிய இடமும் ரொம்ப உயர்ந்ததான சுகமான இடமாக இருந்ததுன்னாக்க அப்போ அது போறதுன்றதே ஒரு பிளஷர் அப்படின்றதான. அப்படிப்பட்டதான அவர்கள்லாம் இந்த மற்ற பெண்கள்லாம் போவான் போகின்றாரே, கிருஷ்ணனை சேவிக்கணும்ன்றதுக்காக போயிட்டு இருக்காளே தவிர ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதுக்காக போகின்றார்கள். போவான் போகின்றாரே. அப்போ எல்லாரும் போயிட்டாளா, அதே கேட்கிறேன். இப்போ என்ன அவள்லாம் லட்சியம் பண்ணலையான்னா, நீ வரலன்றத நோட்டீஸ் பண்ண உடனே அவ என்ன பண்ணாங்க, டக்குன்னு அப்படியே சடன் பிரேக் போட்டாங்க. எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருக்க. திருவானை நின்னானை என்றதாக நம்மாழ்வார் பெருமாளுக்கு சொல்றார். கடைசியில் அவருக்கு யோகத்தில் சொல்றார், பெருமாளுக்கு சேவை சாதிக்கிறார். ஒவ்வொரு தடவையும் வந்து பெருமாள் தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுவார். இவர் ரொம்ப வேதனைப்படுவார். கடைசியா வந்தாக்க எகினான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்ய என்னை திருவானை நின்னானை என்றார். இனிமே உண்மை இத்தனை நாள் வந்துட்டு போற மாதிரி இந்த தடவை விட மாட்டேன், என்னையும் அழைச்சிட்டு போக வைக்கிறதுக்கு அப்படின்றது. இந்த அத்தியன உற்சவம் பகல் 10 ராப்பத்து நடக்குது இல்லையா, இதுல இதுதான் கடைசி நாள் அன்னைக்கு. இப்போ ராப்பத்துல நம்மாழ்வார் திருவடி குழல் வேண்டதாக சொல்லி நம்மாழ்வாரை பெருமாள் திருவடியில் வச்சு சேவிக்கிற மாதிரி துளசியால மொழிடுவோம். நம்மாழ்வார் மோட்சம் அடைகிறார் அப்படின்றதாக. அப்புறம் என்னன்னா, நம்மாழ்வார குடும்பம் எங்களுக்கு இந்த லோகத்துல வழிகாட்டியாக ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு நம்மாழ்வார் வேணும், அதனால குடும்பம்னு பெருமாளை கேட்டு அர்ச்சகர் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு. சரி, அப்படி அந்த மாதிரி இந்த இது பார்க்கணும். அச்சிராத்மம் திருப்பதிக்கு போறது அந்த ஆனந்தம். அவள்லாம் என்ன பண்ணாங்க, பெருமாளை அவள் போக விடாம ஆணையிட்டார். சபதம், பெருமாளே மகாலட்சுமி மீது ஆணை, நீ போகக்கூடாது. பெருமாளே உன் பேர்ல ஆணை, நீ போகக்கூடாது. என்ன ஆக்ஷன் தான் போகணும், நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு. அப்படி எல்லாம் இந்த பெண்களுக்கு நாங்கெல்லாம் ஆணையிடுறோம், நீங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்படி சொல்லல. நீ வரலன்ற பேச்சு வந்த உடனே பிரேக் போட்டார். போவான் போகின்றாரை போகாமல் காத்து வேண்டதான அவர்கள்லாம் அப்படியே நின்றுருக்கார். எல்லாரும் இங்க வர முடியாதுன்றதுக்காக நாங்க செலக்டடா ஒரு 100-200 பேர் வந்திருக்கோம் உங்க வீட்டுக்கு இருந்ததாக சொல்லி, ஆகையினால பாப்பா
போகலை அப்படின்றதான போகாமல் காத்து. இந்த போகாமல் காத்துன்றது இருக்கணும். ராமானுஜருடையதான சரித்திரத்துல 2-3 இடத்துல அவர்களுடையதான சிஷ்யர்கள் அந்த மாதிரி கூட இருக்கிறவாள்லாம் அவரை காத்தார்கள். என்ன அப்படின்றதான யாதவ பிரகாசன்றதான குருவானவர் ராமானுஜருக்கு தீங்கு பண்ணணுன்றதுக்காக கங்கா யாத்திரைக்கு அழைச்சிட்டு போறார். காஞ்சிபுரத்துல திருப்புக்குழியிலேருந்து கங்கைக்கு போறார் காசிக்கு. அப்போ அந்த இது சொல்லும் விந்தியா மவுண்டன்ஸ், அந்த மவுண்டன் அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கூட இவர் போறார், கோவிந்தர்ன்றதான சொல்லி ராமானுஜருடையதான கசன், அவரும் கூட போறார். அந்த கோவிந்தர் என்ன பண்றார், இந்த யாதவ பிரகாசருடையதான ஸ்கீமை தெரிஞ்சுக்கிறார். என்ன ராமானுஜர் அழைச்சின்னு போய் கங்கையில தள்ளி அவரை முடிச்சிடணும், தீக்கழைக்கணும்ன்றதாக அவர் பிளான் பண்ணி அழைச்சின்னு போறார். ஏன் கங்கைக்கு அழைச்சின்னு போய் தள்ளணும்? அவர் என்னன்னா சாஸ்திரம் படித்ததான குரு. அவர் இந்த ராமானுஜருடையதான ஞானத்தை பார்த்து பொறாமையினாலே அவர் அப்படி நினைக்கிறார். அவர் என்னத்துக்காக காசிக்கு போகணும் தான். காசியில போய் கங்கையில போனாக்க நல்ல கதி கிடைக்கும், அதனால எனக்கு இந்த பாவமும் வராது அப்படின்றதான் சொல்லி, அதனால ராமானுஜருக்கும் தீங்கு பண்ண மாதிரி இருக்கும், அவருக்கு நல்ல கதி கிடைக்கிறதுனால எனக்கு பாவமும் வராதுன்றதாக பிளான் பண்ணி ஆக்ஷன் போல. விந்தியமலை காடுகள்ல கோவிந்தருக்கு இந்த பிளான் தெரிஞ்சு அவர் அந்த கூட்டத்திலேருந்து தனியா வந்து ராமானுஜர் கிட்ட சொல்லி இப்படியே திரும்பி போயிடுது, இங்க விந்தியமலை காட்டிலேருந்து நீங்க திரும்பி போங்க, ஆபத்து அப்படின்றதாக. சரி, ஆனா கோவிந்தர் கூட போறாரு. ஏன்னாங்க பத்திரா அவ 2 பேரும் போயிட்டாங்க, சந்தேகப்பட போறாங்கன்றதுக்காக அவர் கூட போறாரு. ராமானுஜர் அங்க காட்டுல விந்தியமலை காட்டுல அப்படி காத்தார் கோவிந்தர், போகாமல் காத்து. காசிக்கு அவரோட யாதவ பிரகாசனோட போகாமல் காத்தார். விந்தியமலை காட்டுல ஒரே இருட்டு. என்ன கூகுள்ல மேப் இருக்கா, என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல எங்க போகிறோம், என்ன பண்ண போறோம்னு ஒன்றும் தெரியலையேன்னு அவர் திண்டாடி தெரிஞ்சே எம்பெருமானா. அப்போ ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் வந்தாலும் வாங்க வழிகாட்டுறோம்ன்றதாக அவ 2 பேரும் அழைச்சிட்டு போறாங்க. முதல்ல வேடுவர் போறா, பின்னாடி வேடுவச்சி, அடுத்தது ராமானுஜர் பின்னாடி போறா. அப்புறம் நைட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுத்துட்டாக்க அந்த வேடுவச்சி வேடுவர் கிட்ட சொல்றாலும், தாகமா இருக்கு, இங்க தண்ணீர் கிடைக்குமா, இந்த இருக்குல்ல இந்த காட்டுல எங்க போய் தேடுறது, பொழுது விடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வேடுவர் சொல்றார். அப்ப ராமானுஜர் நினைக்கிறாரா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆபத்துக்கு உதவினதான இவர்களுக்கு தீர்த்தம் கூட கொடுக்க முடியலையேன்றதாக மனசுல குறப்பட்டிருக்கார். அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுத்து பொழுது விடுத்துருது. வேடுவனையும் வேடுவச்சையும் காணல, இவர் மாத்திரம் இருக்கார். அப்புறம் கொஞ்ச தூரம் வந்தாக்க யாரும் போறாங்க. இது எந்த ஊருக்கு கேட்கிறார், இதுதான் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் அப்படின்றாங்க. அப்போ அங்க பார்ப்போம், அதோ பார்ப்போம், பெருமாளுடையதான கோபுரம் தெரியறதுன்றாங்க. அதனால ஒவ்வொரு நைட்ல பெருமாள் தாயார் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ராமானுஜரை அப்படி வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் வந்து காப்பாற்றி காஞ்சிபுரத்தில் வந்து செவிலிமேடு இருந்ததாக அங்க பக்கத்துல இருக்கு. அந்த அந்த இடம் இன்னைக்கும் அங்க ஒரு ராமானுஜர் சன்னதி இருக்கு. பெருமாள் வரதன் ஏழ அங்க ராமானுஜருக்கு திருமஞ்சனமாகும். இந்த ராமானுஜருடைய அந்த திருநட்சத்திரத்துக்கு போது இதெல்லாம் நடக்கும். பெருமாள் காஞ்சிபுரத்துலேருந்து வரதாஜர். அப்புறம் இங்க வந்து பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்றார். பெருமாளும் தாயாரும் தானே இங்க நம்மளை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தார். தாயார் வேலுச்சியா வந்து தாகமா இருக்கு, தீர்த்தம் வேணும்னு கேட்டாலே, அதனால என்ன பண்ணாருன்னா அந்த அங்க ஒரு கிணறு, சாலை கிணறு இருக்குதா இருக்கு. இன்னைக்கும் அங்கே இருந்தா பெருமாளுக்கு தீர்த்தம் இருக்கு. அது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே இருந்தா தீர்த்தம் கொண்டு வரா வரதராஜ பெருமாளுக்கு. அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் போகாமல் காத்தனர். யாரே பெருமானாரே, எபெருமானார பெருமாள் எப்படி காப்பாற்றின? பெருமாள் காப்பாற்றுவார் ராமானுஜரை. ஆனா இவருடைய ராமானுஜருடைய ஆச்சாரியனான ஆள வந்தார். அவர் வரதன் கிட்ட சரணாகதி பண்றார். எஸ்ய பிரசார கலையா பதிரஸ்ருணோதி பந்து பிரதாபதி ஜவயச்ச வத்திமூகா அந்த பிரபஸ்யதி சுதம் லபதேச்ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் ததோஸ்மின்னு வரதராஜ பெருமாளை சரணாகதி பண்ணி ராமானுஜரை காப்பாற்றி வைணவ உலகத்துக்கெல்லாம் சுவாமியாக நீதான் பண்ணி கொடுக்க வேண்டும்ன்றதாக
அப்படி போகாமல் காத்தனர் அப்படின்றதாக. பின்னாடி ஸ்ரீரங்கத்தில் போய் ராமானுஜர் செட்டில் ஆயிட்டார். அப்போ அங்க இருந்ததான ஒரு சோழ ராஜா ரொம்ப வீர செய்வன். அவனுக்கு சிவன்தான் பரதேவதை அப்படின்றதாக எழுதி கையெழுத்து கொடுத்தார். அதனால போற வரவாளையும் கூப்பிட்டு ஒரு ஓலையிலோ இதுலையோ எழுதி கையெழுத்து போடணுன்றதா. அப்போ அவனுக்கு ஒரு அட்வைஸ் இருந்தார், நாலூர் ஆளுக்கு. அவர் சொன்னாரா, நீ போற வரவாட்டெல்லாம் வாங்கி பிரயோஜனம் இல்லை, இவர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிறவர் ராமானுஜர், அவர்கிட்ட வாங்கிட்டா இவரெல்லாம் அப்படியே ஒத்துருவார், அதனால அவருக்கு வாங்க அப்படின்றதாங்க. உடனே ராமானுஜருடையதான மடத்துக்கு அந்த சோழராஜா வீரர்கள்லாம் சிப்பாயெல்லாம் அனுப்புறான். இல்லைன்னா தூக்கிட்டு வாங்க வந்ததான. அந்த மாதிரி சிப்பாயெல்லாம் அந்த மடத்துக்கு வந்த உடனே அப்போ கூரத்தாழ்வான், சுவாமி கூரத்தாழ்வான் ராமானுஜருடையதான முக்கிய சிஷ்யர்கள்ல வந்தார். அவர் தான் அங்க இருக்க ராமானுஜர் அந்த சமயத்துல அந்த மடத்துல இருந்தார். அப்போ அவர் என்னன்னு விசாரிக்கிறார். இந்த மாதிரி ராஜாவுடையதான உத்தரவு ராமானுஜரை அழைச்சிட்டு வர சொல்லுகிறார். அப்போ உடனே ஆபத்துன்னு தெரிஞ்சிட்டார். அங்க இருக்கிற நிலவரம் தெரியும் அவருக்கு, ஆபத்துன்னு தெரிஞ்சிட்டார். உடனே என்ன பண்ணார், உள்ள போய் ராமானுஜருடையதான காஷாயத்தையும் அந்த கையில இருக்கிறதான தண்டம்ன்றதான திருதண்டம் அந்த கோலையும் எடுத்துட்டார். பாபு போலாம்ன்றதான தன்னையே ராமானுஜராக அவர் இந்த மாதிரி சொல்லி அந்த சிப்பாய்களோட கூட அவர் போறார். அந்த மாதிரி போனாக்கா அங்க போய் என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜா இந்த பூரத்தாழ்வானுடையதான கண்ணை எடுத்து வர்றான். இவர் சொல்ல, நான் நல்லா கழுவி போட்டு தர மாட்டேன், எங்களுக்கு எங்க பகவான் இருக்கான்றதான. அதே மாதிரி ராமானுஜருடைய ஆச்சாரியனும் கூட போறாரு, அவர் கண்ணையும் எடுத்து. இப்போ அவர் 2 பேரும் நம்ம திருப்பி வரும். என்னன்னு கேட்டா, போகாமல் காத்து ராமானுஜரை காப்பாற்றணுன்றதுக்காக தன் கண்ணையே இழந்தனர் ஆச்சாரியனும் சிஷ்யனும் அப்படின்றதான. அந்த மாதிரி இந்த பெண்கள்லாம் சொல்றா, அவர்கள்லாம் அப்படியே நின்றுட்டாப்பா, நீ வரலன்னு தெரிஞ்சதான சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே போகாமல் காத்து, நாங்கள்லாம் இங்க வந்து உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னா. நீங்கள்லாம் இப்படி எல்லாரும் அங்க அவ்வளவு பேர், ஒரு 4 லட்சம் பேர் நிகழ்ந்ததும், நீங்க ஒரு 500 பேர் இங்க வந்து என்னை கூப்பிடுற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு என்ன இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இவ்வளவு முக்கியத்துவம் எனக்கு இருக்கா கொடுக்குறேன் அப்படின்றதான அவ கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றா, போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படின்றதான. அந்த மாதிரி உன்னை எழுப்புவதற்காக உன் வீட்டு வாசல்ல வந்திருக்கிறோம். நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவள். கிருஷ்ணன் உன்னை தலையால வச்சுன்னு கொண்டாடுறான், அப்பேற்பட்டதான பெருமை உனக்கு இருக்கு. அதனால என்னன்னு கேட்டாங்க, உன்னை முன்னிட்டு கொண்டு போனால் பெருமாள் கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவார். பெருமாளுக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறதான அடியார்களை முன்னிட்டு கொண்டு பெருமாள் கிட்ட போனாங்க, பெருமாள் கட்டாயம் நம்மளுக்கும் அருள் புரிவான். அம்பரீஷ் என்றதான மகாராஜா அயோத்தியில அவர் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்றார். அந்த மாதிரி பாரணம் பண்ற சமயத்துல 1 வருஷம் பண்றார். அங்க இதுல போய் இருந்து பண்றார், வடமதுரையில போய் இருந்து அவர் இந்த மாதிரி 1 வருஷம் பண்ணிட்டு வர்றார். அந்த முடிய போற சமயத்துல துர்வாச மகரிஷி சோதனை பண்றதுக்காக வந்துள்ளார் சிஷ்யர்களோட. வந்து, நான் இன்னைக்கு துவாதசி உன்னுடையதான அரண்மனையில சாப்பிட போறேன், ரொம்ப சந்தோஷம் சாப்பிடணும், ஆனாலும் நான் ஒன்றும் ஸ்நானம் பண்ணணும், நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன். சிஷ்யர்களோட கூட போனவர் அங்கேயே அப்படியே வரவே இல்லை. இங்க டைம் என்னன்னாக்க துவாதசி முடியறதுக்குள்ள பாரணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் ரொம்ப டென்ஷனா இருந்தார். அம்பரீஷ மகாராஜா அங்க இருந்த பெரியவாழ்லாரையும் கேட்டார், இந்த மாதிரி துவாதசி காலத்துக்குள்ள அந்த பாரண பண்ண முடியலன்னாங்க, துளசி தீர்த்தம் சாலக்கிராம மூர்த்திக்கு பண்ணதான துளசி தீர்த்தம் இருக்க, அந்த சாலக்கிராம தீர்த்தத்தை எடுத்துட்டாக்க பாரண பண்ணா மாதிரின்னு வேதத்துல சொல்லிருக்கு, அதனால அதை எடுத்துக்கோம் அப்படின்றாங்க. அதை எல்லாரையும் கேட்டு எடுத்துனோம். எடுத்துட்டு அடுத்த நிமிஷம் இங்க வந்துட்டார். ஏன்னா விட்டுட்டு, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடலையே சுவாமி, உங்களுக்காக தான் காத்து, பொய் சொல்லாத, இந்த மாதிரி பெருமாள் தீர்த்தத்தை பாரணைக்கு பதிலாக சாப்பிடலாம்னு கேட்டு சாப்பிட்டே. ஆமா, அப்ப அது சாப்பிட்டா மாதிரி தானே, என்ன விட்டுட்டு சாப்பிட்டா மாதிரி தானே,
என்னை கூப்பிட்டுட்டு என்னை அவமரியாதை பண்ற, நீ உன்னை என்ன பண்ற பாருன்னு ஒரு கேசத்தை எடுத்து போட்டார். அதுல இருந்து ஒரு பூதம் வந்தது, அவரை துரத்திட்டு. யாரு? அம்பரீஷனை. அம்பரீஷன் ஒன்றும் பண்ணல, சாப்பிட பரம பக்தர் பெருமாள் கிட்ட. அவருக்கு பெருமாள் சுதர்சன ஆழ்வான கொடுத்திருந்தார். அவருடையதான அரண்மனையில சுதர்சன மூர்த்தி அங்க ரெடியா இருந்தார் பூஜா ரூம்ல. இவர் கையை கூப்பின்னு இருந்தார், பெருமாளே. சரி, இந்த மகரிஷியின் மூலமாக நம்மளுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா பரவாயில்ல தான் சொல்லி பெருமாள் நினைச்சிருந்தார். சுதர்சன மூர்த்தி தானே வந்துட்டார். வந்து அந்த பூதத்தை கொண்டு துர்வாசர் சுதர்சன மூர்த்தி தோற்கிறார். இவர் எல்லா இடத்துக்கும் போறார். போய் கடைசியில வைகுண்டத்துக்கும் போறார். வைகுண்டத்துக்கு போனாக்க என்ன சொல்றாரு பெருமாள், என்னால ஒண்ணும் முடியாது, நான் அந்த சுதர்சன மூர்த்தி இருக்கேன், நான் சொன்னாலும் கேட்காது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டார், என்னுடைய பக்தனான அம்பரீஷனை போய் பாரு, அவன் ஒன்ன காப்பாற்றுவான் அப்படின்றான். உடனே அங்கே கடைசியில எல்லாம் உலகம் எல்லாம் சொல்லி சுத்தி அம்பரீஷன் காலில் வந்து விழுகிறார், சுவாமி நீங்க தான் காப்பாற்றணும். அப்ப அவர் சொல்ற, சுதர்சன மூர்த்தியை சாந்தமாயிடு, இந்த அத்தகன் இந்த மகரிஷியை ஒன்றும் துன்புறுத்தாதே என்றுதான் அவர் சொன்ன உடனே சாந்தமாயி உள்ள போயிடும். அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் அவருக்கு துர்வாசருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அம்பரீஷனை முன்னிட்டு கொண்டுதான் கிடைச்சது. டைரக்டா வைகுண்டத்துக்கு வந்திருக்காரு, பாவம் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காரு ஒரு மகரிஷி, அவரை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல பாகவத அபச்சாரம் அடியார்களிடத்திலே தப்பு பண்ணிட்டாங்க. பெருமாள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க, பெருமாள் மன்னிக்க மாட்டார். எங்க மன்னிப்பு கேட்கணும்னா அடியார்கள் கிட்டேயே போய் மன்னிப்பு கேட்கணும். அதனால அம்பரீஷன் கிட்டேயே போய் மன்னிச்சிடும் சொன்ன உடனே அவர் காப்பாற்றினார் அப்படின்றதா சொல்லி பாகவதாளுடையதான பெருமையா சொல்றது. அதுக்கு எங்க குரு ஒரு உதாரணம் சொல்றாரு. எல்லாரும் இப்போ இதுக்காக ஃபேன்சிக்காகவும் வாஸ்துக்காகவும் அதுல மீனை தொட்டியில போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, எல்லார் வீட்லயும் இதெல்லாம் வச்சிருக்கா, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எனக்கும் அவர்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வேண்டாமா அப்படின்னு. சாதாரணமா இருக்கிற ஒரு வீட்லயும் இந்த மாதிரி மீன் தொட்டி அழகா இருக்கு, என் வீட்லயும் அதே தான் இருக்கு. அப்போ எனக்கும் அவளுக்கும் ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் காமிக்க வேண்டாமா, என்ன பண்ணோம் அப்படின்னா, அவெல்லாம் தண்ணியில தானே அந்த மீனை விட்டுருக்கா, நான் ஆரோக்கியா திக்கு பால்ல விடுறேன் அப்படின்றாங்க. ஸோ இவர் பார் எவ்வளவு பெரிய பணக்காரர், மீனுக்குன்னு ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பால் செலவழிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் என்ன பற்றி பேசுவோம். அது உயிரோட இருக்குமா? அது ஜலத்துல தான் இருக்கும். தண்ணியை விட உயர்ந்ததான பால்ல விடுறேன்னு சொன்னாலும் அந்த மீனானது எப்படி உயிர் பிழைக்காதோ தண்ணியில தான் இருக்குமோ, பகவானை விட உயர்ந்தது அடியாரை விட உயர்ந்தவன் பகவான் நினைச்சிட்டு அடியார்கிட்ட தப்பு பண்ணிட்டு அங்க போனாக்க அவன் கைவிட்டுருவான். இந்த அடியாரத்திலேயே போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்றதான் சொல்லி ஆகையினாலே அவர் திருப்பி அங்க வந்தார். பாகவத அபச்சாரம் கூடாது இருந்ததான்னு சொல்லி அந்த அம்பரீஷனை முன்னிட்டு கொண்டுதான் பகவான் அவருக்கு துர்வாச மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்றது. விபீஷணன் வந்தானே கேட்டு லங்கையில இருந்து ஒரு முகூர்த்தத்துல ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்தா என்ன பண்ணான்னு கேட்டார், நிவேதேத மாம்சித்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அங்க இருக்கிறதான வானரங்கள் எல்லாம் பார்த்து கைகூப்பி ராமனிடத்திலே என்னை கொண்டு போய் சமர்ப்பிக்கும் பொழுதுதான் சொல்லி அவர்களை முன்னிட்டு கொண்டு அடியார்களை முன்னிட்டு கொண்டு பெருமாளை போய் அணைக்கினான். பெருமாளுடையதான அனுகிரகம் கிடைச்சது. அப்படி கோதுகலமுடைய பாபாய் எழுந்தினாய். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இப்படி நீங்கள்லாம் என் வீட்டுக்கு வரும்படியாக எனக்கு என்னமா பெருமை இருக்குன்னு அவ கேட்கிற அளவுக்கு கோதுகலமுடைய பாபாய் அப்படின்றான். கிருஷ்ணனுடையதான பரிபூர்ண அன்புக்கு பாத்திரமானவளாக இருக்கு, உன்னை தலையில வச்சுன்னு கொண்டாடுறான் கிருஷ்ணன் அப்படின்றதான அப்படிப்பட்டதான பெருமை கொண்டவள் உன்னோட பழகினாலே கிருஷ்ணனுடையதான அனுகிரகம் எங்களுக்கும் நல்லா கிடைக்கும். கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்ற உன்னோடு நாங்கள் இருந்தோம்னாலும் எங்களுக்கும் அது ஆனந்தம். அதனால போது தலைமுடைய பாபாய் அப்படின்றதான போது தலைமுடைய பாபாய் எழுந்தினாய். எழுந்திருந்து என்ன பண்ணணும் அப்படின்றதான எழுந்திருக்க வேணும்ன்றதாக சொல்றார். எழுந்து என்ன பண்ணணும்னா பாடி வரை கொண்டு பகவானுடையதான நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி பெருமாளிடத்திலே பறை வாங்க வேண்டும். பறைன்றதான வாத்தியம், அந்த வாத்தியத்தை 26வது மாசத்துலாம் கேட்பாங்க.
அது வாத்தியம் எதுக்குன்னா ஊர்ல இருக்கிற பெரியவாள்லாம் நோன்பு நோக்கணும், கிருஷ்ணன் கிட்ட இருந்து வாத்தியம் வாங்கிக்கோன்னு சொல்லிருக்கா. அவளுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் சஸ்பிஷன் வரக்கூடாதுன்றதுக்காக வாத்தியத்தை வாங்கிக்கிறோமே தவிர, பறைன்றதுனால கிருஷ்ணா நாங்க என்ன சொல்றோம்னா இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. பெருமாள் உடனே என்ன பண்ணாருன்னா ஒரு பறைன்ற வாத்தியத்தை எடுத்து கொடுத்தாராம். இற்றை பறை கொள்வான் அன்றுதான். இதை வாங்கறதுக்காக நாங்க வந்தோம். இது எவ்வளவோ கடையில கிடைக்கும். பொங்கல் வந்ததுன்னா போகி வந்ததுன்னாங்க நிறைய இடத்துல வித்துருப்பாங்க. பின்ன என்னன்னா என்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உங்களோடு உற்றோமையாகவும் உமக்கே நாம் செய்வோம் அப்படிங்கிற மற்றையும் காமங்கள் மாற்றுறதாக சொல்லி எப்பவும் உனக்கு தொண்டு செய்யணும், கைங்கரியம் பண்ணணும்ன்றதான அந்த அதைத்தான் இந்த பாசுரங்கள் எல்லாம் பறைன்றதாக சொல்றோம். அதனால அப்படிப்பட்டதான நம்ம பெருமாளுடையதான திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு எழுந்திருந்து பாடி பறை கொண்டு அப்படின்றதாக அப்படி பாடி பறை கொண்டு சரி நம்ம போய் கேட்டா பெருமாள் கிட்ட கிருஷ்ணன் கிட்ட பறை கொடு கைங்கரியம் கொடு இப்படிலாம் கேட்டாங்க அவன் உடனே கொடுத்துருவாங்க. பெருமாளுக்கு அவ்வளவு சுலபமானதாக கேட்டாங்க. அவ்வளவு சுலபமாகவும் இருப்பான். அதே சமயத்துல நம்மளுடையதான மனசையும் கொஞ்சம் சோதனை பண்ணியும் பார்ப்பான் அப்படின்றதாக. அதனால அப்படி உடனே பலன் கொடுத்துருவாங்கன்றதாக இந்த பெண்கள் எல்லாம் கேட்க, அதுக்கு இந்த உள்ள இருக்கிற பெண் கேட்டு அதுக்கு அவ பதில் சொல்றா, மாவாய் வளர்ந்தானே மன்னரை மாற்றிய தேவாதி தேவனை அப்படின்றதான. யார் அந்த தேவாதி தேவனான கிருஷ்ணனிடத்துல போய் கேட்டாக்க என்ன மாவாக ஆராய்ந்து அவருடைய பாவாய் சொல்ற. அந்த பெருமாள் யாருன்னா மாவாய் பிளந்தானே மல்லரை மாற்றிய. மாவாய்ந்த மானங்க குதிரை, அந்த குதிரையினுடையதான வாயை பிளந்து அதை கொன்றானே, அதை கொன்று நம்மளுக்கு இருக்கிறதான பயத்தை எல்லாம் போக்கினான். கிருஷ்ணனுக்கு ஆபத்துனாதான் எங்களுக்கு பயம். பக்தர்களுக்கு என்ன பயம்னு கேட்டார். பெரியாழ்வாருக்கு என்ன பயம்? இவர்தான் கண்பற்ற போட்டு யாராவது ஏதாவது தீங்கு பண்ண போறாங்க என்றுதான் சொல்லி பயம். கிருஷ்ணன் அவதாரம் பண்ண உடனேயே சதுர்புஜத்தோட சங்கரிக்கிற கதாபாணியாக பத்மத்தோடு கூட நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் சாத்திட்டு தான் சேவை சாதிச்சான். அவ அம்மா உடனே என்ன பண்ணான்னு கேட்டார். உபசம்மர விஸ்வாத்மன்னு அதோ ரூபம் அலௌகிகம். பார்த்தாலே ஒரு பரமாத்மான்னு தெரியுது. அதே சமயத்துல கிருஷ்ணனும் சொல்றான், 3 ஜென்மத்துல உங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தையா பிறக்கணும்னு கேட்டேன். அது கிருஷ்ணி சுதபஸ்ன்றதாக அப்படி இருந்தால் அப்போ ஒரு தடவை குழந்தையா பிறந்தேன். அப்புறம் கஷ்யபர் அதிதி அப்போ அப்பாவுக்கு குழந்தையாக வாமனமூர்த்தியாக பிறந்தேன். இப்போ உங்களுக்கு வசுதேவர் தேவகின்றதான 3வது ஜென்மத்தில் நான் மறுபடியும் குழந்தையாக பிறந்திருக்கிறேன். 3 ஜென்மா குழந்தையாக பிறக்கணும்னு வரம் கேட்டேன். நான் வரம் கொடுத்துட்டேன். இதோட கணக்கு சரியா போட்டு ப்ராப்பரா எழுதி வச்சுக்கோங்கலாம் சொல்லிட்டேன். ஓகேன்னு அவளும் சொல்லிட்டேன். அதை சொன்ன அப்புறம் பெருமாள் தான் வந்திருக்காருன்றது நல்லா பெருமாளே சொல்லிட்டார். இவாளும் ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டார். தலையாட்டிட்டு உடனே அந்த தேவகி சொல்றார், இந்த சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சுக்கிறேன், இந்த நகை எல்லாத்தையும் மறைச்சுக்கணும், சாதாரண குழந்தை மாதிரி இது அப்படின்றாங்க. ஆகா தெய்வீக குழந்தை மாதிரி இருக்கிறதுன்றதான இந்த தோற்றத்தை மறைத்துக் கொள். ஏன்னா கம்சன் ஏதாவது உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படி உடனே அவர்கள் பிரார்த்தித்தார். அந்த மாதிரியான மாவாய் பிளந்தானே கேசின்றதான அசுரன் பெருமாளை துன்புறுத்தணுன்றதுக்காக ஓடி வந்தான். அவன் வாயில கையை கொடுத்து அவன் வாயை பிளந்தான். மாவாய் பிளந்தானே. இன்னொரு தடவை மாவாய் பிளந்தானேன்னு 30 ஐஸ்வர்யம் சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் கட்டினதான ஜெயர் சுவாமிகள் அவர் திருப்பாவைக்கு கிருஷ்ணன் விஷயமாவே எழுதியிருக்கார். வேற எந்த ராமன் வாமனன் இப்படி எல்லாம் இல்லாமல் எல்லா பாசுரமும் எல்லா வார்த்தைகளுமே கிருஷ்ணனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அப்படி ஒரு புதுமையான அதுல ஒன்றும் இது இல்லை. ஆதாரத்தை வச்சுதான் பெரியவாள்லாம் சொல்றாங்க. மாவாய் பிளந்தானேன்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்றதான் கேட்டாங்க. இதுல குருக்ஷேத்திர யுத்தத்துல தேரோட்டியா இருக்காங்க. 7 குதிரைகள் கூட்டினதான ரதம். அப்போ அந்த லகானை பிடிச்சு இது பண்ணும்போது தேரை ஓட்டணும்னாங்க. அது இப்படியும் அப்படியும் போகும், இந்த பக்கம் இருக்கணும், இது பண்ணணும், சில சமயம் நிறுத்தணும், அப்படி இல்லாத வேகமா போகிறதுக்கு அது ஒரு இது. அந்த மாதிரியாக அந்த லகானை பிடிச்சு இழுத்தாங்க. குதிரையெல்லாம் வாயை பிளந்து திறக்கும். வாயில தானே அதை கட்டி கண்ட்ரோல் இருக்கு. அதனால அதை பிடிச்சு இழுத்தாங்க. அந்த குதிரைகள்லாம்
வாயை பிளந்தன மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே. மல்லர்கள் புஷ்டிகன் சாணூரங்கதான ரெண்டு பெரிய பயில்வான கம்சன் வச்சிருந்தாங்க. இருக்குன்னா வடமுதிரைக்கு வந்தான்னா உள்ள வரிசையே குவலையாக இடம்ன்றதான யானை. அந்த யானையை வச்சு கிருஷ்ணனுக்கு ஆபத்து வரணும்ன்றதாக பண்ணணும். அந்த யானையை பெருமாள் வதம் பண்ணி அதனுடைய தந்தத்தை பிடிக்க எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போனா அடுத்தது இந்த மல்லர்களோடு சண்டை போடுறது. மல்லர்களை பார்த்தாக்க மலை மாதிரி இருக்கான். குழந்தை கிருஷ்ணன் 8 வயசு இப்படி இருக்கான். அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்றானா இது ரொம்ப தப்பு, இது சமானமான யுத்தமே இல்லை, ஒரு குழந்தைக்கும் இவ்வளவு பெரிய ஆளுக்குமா யுத்தம் பண்றது அப்படின்றதான. அப்படியும் பெருமாள் அந்த மல்லர்களை அழித்தான். மல்லாண்ட திந்தோள் மணிமண்ணா உன் சேவடி செல்வது திருக்கா அப்படின்றதான் பெரியாழ்வார் தான் பாடுறது. அப்படிப்பட்ட உன்னுடையதான தோள்கள்னால தானே அந்த மல்லர்கள் எல்லாம் வெற்றி கொண்ட அந்த தோள்களுக்கெல்லாம் பல்லாண்டு நல்லபடியா இருக்கணும், ஒன்றும் தீக்கு வராமல் இருக்கட்டும்ன்றதாக சொல்லி அந்த தோள்களுக்கு பாடினோம். அப்படிப்பட்டதான மல்லர்களை இது சொல்ற மாவாய் வளர்ந்தானே மல்லரை மாட்டிய. வேற எங்க மல்லர்கள் இருக்காங்க? இன்னும் 2 மல்லர்கள் சொல்றாரு சுவாமிகள். யாரு அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணன் தூது போவச்சே துரியோதனன் கிருஷ்ணனுக்கு ஆபத்து வரணும்னு அந்த நாட்டாளிக்கு கீழே ஒரு பள்ளம் வச்சிருந்தான் 100 அடி ஆழத்து. அதுக்குள்ள ஒரு 50 மல்லர்களை வச்சிருந்தான் அந்த பாட்டம்ல. கிருஷ்ணன் விழுந்தாங்க. அவன் உயிரோட இருந்தாக்க பிடிச்சி அவனை சண்டை போட்டு அவனுக்கு ஆபத்து கொடுக்கணும்ன்றதுக்காக உள்ள ஒரு 50 மல்லர். பெருமாள் உள்ள விழுந்தார். விழுந்து அங்கேருந்து விசுரம் விழுந்தார். அவர் எடுக்கிறதுலேயே இவங்கெல்லாம் நசுங்கி போயிட்டான் அப்படின்றதான. அப்படிப்பட்டதான அந்த இடத்துலையும் மல்லர்களை மாட்டிய 100 மல்லர்கள் சுவாபதேசமா சொல்றார். அர்ஜுனன் என்ன பண்றான்னு கேட்டாங்க. காந்தியகம் சம்சதே அஸ்தாது தொச்சையோ பரிதற்கிறேன் அப்படின்றதான சொல்லி எனக்கு உடம்பெல்லாம் நடுக்கிறது, எனக்கு 3 லோகத்தினுடையதான ராஜ்யம் கிடைச்சாலும் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்றதான. இவன் ஒரு மல்லன் யுத்தம் பண்ண வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் சம்பாதிச்சு அரேஞ்ச் பண்ணி கிருஷ்ணனை நீ தேர் ஓட்டணும்னு வேற கம்பல் பண்ணி நானும் வரேன்னு சொல்லி தேர் ஓட்டுறதுக்காக அங்க வந்து நின்றாங்க. நான் சண்டை போடல. கரெக்டா மேட்சிங் போய் பேட்டை வச்சு நின்றுட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் விளையாடல உள்ள போனாங்க. முதல்லயே சொல்லியிருந்தாங்க வேற ஆள் எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியாக இந்த அர்ஜுனன் சொல்றான். அப்ப அவங்க ஒரு மல்லன். இந்த மாதிரி பிடிவாதம் பண்றவங்கலாம் மல்லன் அப்படின்றான். அவனுக்கு என்ன பண்ணாருன்னா கீதோபதேசம்ன்றதான மருந்தை கொடுத்து அவங்க கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷே வசனம் தவா. எனக்கு எல்லா சந்தேகமும் போயிட்டு எல்லா குழப்பமும் போயிட்டு கிருஷ்ணா, நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன் அப்படின்றாங்க. அதனால மல்லரை மாட்டிய மாவாய் குழந்தானே மல்லரை மாட்டிய. இன்னொன்று யாருன்னு கேட்டா இவனை வந்து கீதோபதேசம் மூலமாக கன்வின்ஸ் பண்ணி இவனை ஜெயிச்சார் பெருமாள். ஆப்போசிட் சைட்ல யாருக்கா கௌரவர்கள் சைட்ல பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, துரியோதனாதிகள், கர்ணன் எவ்வளவு இருக்காங்க, முடியவே இல்லையா அப்படின்றத. இவாளெல்லாம் எப்படி ஜெயிக்கணும்னு அர்ஜுனால முடியாது. அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டா அவள் எல்லாரையும் பெருமாள் எல்லாம் வதம் பண்ணார். அது சொல்ற விஸ்வரூப அத்தியாயத்துல சொல்ற மயைவ ஏகே நிகதாஹா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. ஏ அர்ஜுனா விஸ்வரூபத்தை காட்டி சொல்ற இங்க இருக்காளே கௌரவர்கள் எல்லாம் எல்லாரையும் நான் முன்னாடியே முடிச்சிட்டேன். 11வது அத்தியாயத்துல சொல்ற எல்லாரையும் நான் ஏற்கனவே கொண்டு விட்டேன். நீ என்ன நான் செத்த பாம்பை தான் அடிக்கிறேன். ஒரு சும்மா அர்ஜுனன் அடிச்சான்றதுக்காக ஒரு பேருக்கு பினாமியா வச்சிருக்கேன் அப்படின்றதான கிருஷ்ணன் சொல்ற விஸ்வரூபத்தை எப்ப பண்ணான் அப்படின்றத. அப்போ அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய மே அச்சுதா அப்படின்றதான். யாவதேதான் நிரீட்சேனம் யோத்துகாமான் அவஸ்திதான்னு பெருமாள் சொல்றான். இவ்வளவு பெரிய ஆட்டோல ஏறிட்டு இல்ல ஒரு டாக்ஸில ஏறிட்டு நேரம் போப்பா, அங்க லெஃப்ட்ல திரும்பு, அங்க ரைட்ல திரும்பு, அங்க கொஞ்சம் போனீங்கன்னாக்கா அங்க ஒரு பள்ளம் வரும், அதை பார்த்து ரைட்ல போ,
அதுக்கப்புறம் இங்கே ரைட்டில் போ, இப்படி எல்லாம் அவனுக்கு டைரக்ஷன் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்பயாவது கூகுள் மேப் இருக்கு. கூகுள் மேப் இல்லாத காலத்திலேயே இப்படி எல்லாம் நம்ம லெஃப்ட் ரைட் எல்லாம் சொன்னோம்னா, சும்மா வாங்க சார் எனக்கு தெரியும், காசு கொடுக்குறோம், நம்ம ஹையர் பண்ணி அவனை இதுக்காக பணத்துக்காக வேலைக்கு வச்சதான ஒரு ஆள் இப்படி லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னாங்க அதெல்லாம் அவன் கேட்கவே மாட்டான். அதுக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். சர்வேஸ்வரனான கிருஷ்ணன் தேர் ஓட்ட வந்துருந்தான். தேர் ஓட்டுறதே ஒரு பெரிய லோலி ஜாப். அந்த மாதிரியான ஜாபுக்கு வந்து மொத்தம் 18 அக்ஷௌகினி சேனை இருக்கு ரெண்டு பக்கமும். 11 அங்க கௌரவர்கள், 7 இங்க 18 அக்ஷௌகினாக்க கோடான கோடி வீரர்கள்லாம் இருக்கா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு. அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா டேக் மை ஜாக்கெட், நடுவில் போயிட்டு இருக்கு, வேண்டேஜ் பாயிண்ட்ல நிறுத்து. எங்க நிறுத்தினாக்க நான் 2 சைட்ல வந்துருக்கிறவா எல்லாரையும் பார்க்க முடியுமோ அங்க போய் நிறுத்து. உடனே எடுத்துடாத, நான் சொல்ற வரைக்கும் நிறுத்து. நான் எவ்வளவு நேரம் நிறுத்தணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு நேரம் நிறுத்து. இப்படி எல்லாம் இதுக்கும் ஆர்டர் பண்றோம். பெருமாள் சரி வாழ, உனக்கு பேர் ஓட்டுறேன்னு சொன்ன உடனேயே இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லி அந்த ரிஷிக்கு சென்றதான கிருஷ்ணன் என்ன பண்றார், அங்க போய் இது பண்ணி சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வார் தமுன்னதாக சொல்லி சைன்யத்துக்கு நடுவுல தேரை நிறுத்தி என்ன பண்றாருன்னா, அர்ஜுனா பசைத்தான் பாண்டு கௌரவர்கள் எல்லாரையும் நீ பாருன்றதான வரலாறு காமிச்சான். யார் யாரெல்லாம் வந்திருக்காருன்னு அங்க இருக்கிற பாரு, எல்லாரையும் பாருன்னு இப்படி வரலாறு காமிச்சாங்க. அந்த வரலாறு காமிக்கத்தையே அவர்களுடைய பலத்தை எல்லாத்தையும் ஒழிஞ்சுட்டான்னு பெருமாற்றதா. அதுதான் அங்க 11ஆவது அத்தியாயத்தில் சொல்ற, மயைவ ஏதே நேர்தான் பூர்வமேவா நிமித்த மாத்திரம் பவ சத்திய சாட்சின்னு. அதனால அங்க இருக்கிறதான மல்லர்களையும் மாட்டினான். கௌரவர்கள் சைட்ல இவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேரையும் குருக்ஷேத்திர யுத்தத்துல மல்லர்களை எல்லாம் மாட்டினது யாருன்னாக்க இந்த கிருஷ்ணன் தான். அர்ஜுனன் கொண்டான், பீமன் கொண்டான்றதெல்லாம் எல்லாரையும் பெருமாள் முதல்லயே சங்கல்பத்தினால முடிச்சுட்டார். பாஞ்சஜன்யத்தை ஊதினார். அப்பயும் அவர்களுக்கு இருந்ததான தைரியம் எல்லாம் போயிட்டு இருந்ததாக சந்தோஷம் தாத்தராஷ்டிரானாம் விடையானி நிதாரே மாவாய் கலந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். அந்த தேவாதி தேவன் 2 ஸ்லோகம் சொல்லுவான். நிறைய ஸ்லோகம் போட்டிருக்கா. 2 ஸ்லோகம் காளிங்கன் இருக்காங்க. அவனுடையதான கர்ப்பத்தை அடக்கினார். காளிங்கன் மர்த்தனம் பண்ணி அந்த பெருமாள் காளிங்கனுடையதான கர்ப்பத்தெல்லாம் அடக்கினான். அவன் பலம் எடுத்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். சோகத்தே தேவதேவேசா நாச்சநாதோ ஸ்துதோனுச்சா சாமத்தியவான் மாத்திரம் மனோவருத்தி பிரசீதமே. ஏ கிருஷ்ணா, தேவாதி தேவனே, உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நான் யாரு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால எனக்கு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான புத்தியையும் வாழ்க்கையும் நீ கொடுப்பாயாக அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தை தினம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணச்சே முதல்ல ஆரம்பத்தில் இதை சொல்றதுன்னு பெரியவர்கள்லாம் வழக்கத்தில் வச்சிருக்கேன். பெருமாளே, உனக்கு நான் பூஜை பண்ணணுன்றதாக வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால எப்படி பண்ணணும்னு என்ற வழியை நீ தான் காட்ட வேண்டும். அந்த மனசும் இந்த பூஜையில் ஈடுபடும்படியாகவும் நீதான் செய்யும். அதுல சொல்றான் அந்த கலைஞன் தேவதேவேசா அப்படின்னு தான் சொல்ற. அதே மாதிரி இவர் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண உடனே வசுதேவர் சொல்றார், யாதோசி தேவதேவேசா சங்கச்சக்கர கதாதரா. தேவாதி தேவனான சங்கச்சக்கர கதாதாரியான பகவானே அப்படின்றதான நீ உங்களுக்கு வந்து இப்படி பிறந்திருக்கிறாயே அப்படின்னு அங்கேயும் தேவாதி தேவன் தான இப்படிப்பட்டதான இன்னும் நிறைய இது இருக்கு. தீர்த்தன் முரகந்த சைவடி மேல் மூன்றாமும் சேர்த்தியவையே சிவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் கழிந்தொழிந்த கைந்துராயான் பெருமை வேட்டும் ஒருவரால் பேச கிடந்ததாக பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்காக அர்ஜுனன் கைலாசமலை போயிட்டு இருக்கான். கிருஷ்ணனும் கூட போறாரு. கிருஷ்ணன் போட்டு பாதி வழியில எங்கேயோ காடு. அப்போ நடு பகலோ இல்லை ஈவினிங்கோ ஏதோ ஒரு வேலை. அவனுக்கு அர்ஜுனன் கிருஷ்ணா ஐயோ பார்த்து போயிட்டேன்னு என்ன அப்படின்னு, இந்த மாதிரி நான் தினம் சிவ பூஜை பண்ணுவேன், இன்னைக்கு மறுத்து போயிட்டேன், பண்ணவே இல்லை. அப்போ என்ன கேட்டா, பெருமாள் அவ்வளவுதானே கவலைப்படாத,
அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன பாறை மேல உட்காந்துறான். ஏதாவது ஒரு பூவை பறிச்சுட்டு வைப்பாங்க, பூவை பறிச்சுட்டு அதை திருவடியில போடுது. திருவடியில போட்டாக்க அப்புறம் போய் பார்த்தாக்க அந்த பூவானது அதே பூ. மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ, ரோஜானா ரோஜா அப்படி இல்லை. மல்லிகைப்பூல எந்த பூவை போட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு அடையாளம் தெரியும் இல்லையா? நான் போட்ட பூ இப்படி இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு இடம் இப்படி இதுவா இருக்குது இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அடையாளம் என்று அதே பூவையே அங்க இவனுடையதான அந்த பெட்டியில வச்சிருந்து சிவன் வச்சிருந்து பூஜை பண்றாங்க. அந்த பெட்டியில அந்த நாள் பார்க்கிறான் அப்படின்றதான. அதனால தேவாதி தேவர் அப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ணன் என்ன சொல்றாருனாக்க, தேவாதி தேவனை சென்று நாம் பூஜித்தார். பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம ஆராதிச்சோம்னாக்க அவனுக்கு என்ன ஆகும்னா, நம்ம இருக்கிற இடத்துக்கு வரணுன்றதாக பகவான் நினைப்பாங்க. அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம காலால நடந்து போனோம்னாக்க, ஐயோ நீங்களாம் வந்துட்டேல, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றதாக சொல்லி இரக்கத்தோட நமக்கு ஆவாயம் ஆராய்ந்து, ஐயோ ஐயோ பாவம் இவ்வளவு தூரம் வந்து ஒரு குழந்தை நம்மளை பார்க்க வந்தது இல்லை, காத்துலயே நம்ம ஒரு சாமான வெயிட்டை தூக்கின்னு வந்து நம்மளுக்கு கொடுக்குறது. நம்ம ஒரு கனமான ஒரு புஸ்தகமோ ஏதோ கேட்டு இருக்கோம், குழந்தை காத்துல விழுந்துருது. அது சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசு இல்லை 2 வயசு, அது தூக்கின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு ஐயோ குழந்தைச்சி பாவம் நீ என்ன தூக்கிற அப்படின்றதான்னு சொல்லி அதுகிட்ட சொல்லுவோம். அந்த குழந்தை எப்படி பரிபாவோட நம்ம பார்ப்போமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மள பார்ப்பான். பாவாக இருந்தாலும் ஐயோ பாவம் நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிய, இவ்வளவு தூரம் வந்திருக்கியன்றதான் சொல்லி ஆவாகத்தாராய்ந்து அருளையவர் பெருமாள் நம்மளுக்கு அவனுடைய பேரை பாடினாங்க. பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானே மல்லரை மாண்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். ஆவாகத்தாராய்ந்து அருளையவர் நம்மளுக்கு அந்த கைங்கரியத்தை கொடுப்பான், ஊருக்காக படைத்ததான வாக்கியத்தையும் கொடுப்பான்றதாக சொல்லி அந்த இதுவும் சொல்றார். அந்த கோவிந்தர் முதல்ல காசிக்கு போனாரு யாதவ பிரகாசரோட. அங்க போனாக்க அந்த குரு யாதவ பிரகாசர் அவரை இதுவா பண்ணிடுறார், சைவத்துல ஈடுபாடு உடையபடியா பண்ணி காலஹஸ்தியில அவரை வச்சது. மந்திர சக்தியினால அவர் கையில ஒரு லிங்கம் வரா மாதிரியான காசியில பண்றாரு. அவர் போயிட்டு குரு கிட்ட காமிக்கிறார், அந்த மாதிரி கங்கையில குளிக்கச்சே கையில எனக்கு ஒரு லிங்கம் வந்தது அப்படின்றதாக. அது பார்த்தாக்க கங்காதரனே உனக்கு இறக்கி வந்துட்டான், அதனால நீ இதை வச்சுட்டு பூஜை பண்ணுன்றதாக அவர் சொல்ல, அவர் காலஹஸ்திக்கு வந்து அங்கேயே பூஜை பண்ணியிருந்தார். அப்போ ராமானுஜர் என்ன நம்மளுக்கு உத்தாது பண்ணதான கோவிந்தனை பார்க்கவே முடியலையேன்னு சொல்லி பெரிய திருமலை நம்முடைய எழுநங்க இதுல இருக்கார், திருப்பதியில. அவர்கிட்ட தான் ராமாயணம் கொடுத்தார். அவரை அழைச்சிட்டு வந்து இந்த திருவாய்மொழின்றதான இந்த பிரபந்தத்தினுடையதான அர்த்தத்தை எல்லாத்தையும் இந்த கோவிந்தர் போறதான இடத்துல அந்த அர்த்தம்லாம் விளக்கமெல்லாம் கொடுக்கக்கூடியாக அங்க பாடம் எடுத்தார். கோவிந்தர் தினம் போயிட்டே அதை இது பண்ணுவார். அப்போ ஒரு பாசுரம் வருது, தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசனையும் தன்மை அப்படின்றதான பாசுரத்தை பாடுறார். அது பாடின உடனே என் ஆட்கொள்ள வேண்டும்ன்றதாக அந்த கோவிந்தர் வந்து பெரிய திருமலைகிட்ட வந்து பிரார்த்திக்க அவருக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி அந்த ராமானுஜரோட கூட சேர்ந்து வைக்கிற. பின்னாடி அவர் சன்னியாசம் வாங்கிட்டு எம்பார்ந்ததான ஜீரான அவர் இருக்கார். அவர் பெரிய ஆச்சாரிய புருஷன். அதனால அப்படி தேவாதி தேவனை சென்று ராமாயணத்திலையும் அப்படிதான் ரிஷிகள்லாம் போய் தங்களுடையதான சரீரத்துல ராட்சசர்களாலே ஏற்பட்டதான பாதிப்பு எல்லாத்தையும் காட்டார். அப்போ ராமன் சொல்றார், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வர வேண்டி இருக்கேன், பெரியவர்கள் நீங்கள்லாம் என்னை தேடி வந்தீர்களே. ஆவாம் என்று ஆராய்ந்ததுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான சொல்றார். காகாசுரன் வந்து சீதைக்கு தொந்தரவு பண்ணான், பாதிப்பு குத்தி அவன் ரத்தம் மறுபடியாக பண்ணான் காகாசுரன். அப்போ பெருமாள் ஒரு தர்ப்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரமாக அபிமந்திரிச்சு அதை விட்டார். அது என்ன பண்ணிட்டு எட்டு செய்யும் உழன்றோடி இழைத்து விழும் காகமாக திரீலோகாம் சம்பரிக்கிறவங்க தமையவ சரணங்களான 3 லோகத்துக்கும் போய் பெருமாளே கட்டியிருந்ததாக திருப்பி ராமன் இருக்கிற இடத்துல வந்து விழுந்தது. பெருமாள் அதுக்கு என்ன பண்ணார்னா, அப்படி இவ்வளவு பிரதிகூலராக
விரோதியாக இருக்கிறதான அந்த காந்தத்துக்கும் உயிர் பிச்சை கொடுத்தார். ஆவாவென்றாரன் ஐயோ பாவப்பொருள் எல்லாம் சுத்தி அடைச்சு போய் இங்க வந்து விழுந்திருக்கு, இங்க காப்பாற்ற வந்ததான எதிரியாக இருப்பவருக்கே இப்படி இரக்கம் காட்டுறதான பகவான் நம்மளாம் அவனுக்கு வேண்டியவர்களாக இருக்கச்சே என்ன பண்ணுவான்னா ஆவாவென்றாரன் ஐயோ எல்லாம் ஒரு தூரம் என்ன வேணும்ன்றதாக கேட்டு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றதாக இந்த பாசுரத்தில் சொல்ல அந்த பெண்ணும் எடுத்து வராததாக ஸ்ரீரங்கபூர்வ சக்தி திடீசான பதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீ விக்னதேசியம் ஸ்ரீமதே பிரமாந்த மகாதேசிகாய மகா ஸ்ரீமதே அமானுஜாய மகா ஸ்ரீமத் ராமமணியே மகா சதமுக மணிநீலா சாருகல்ஹாரஸ்தா ஸ்தனபல நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினீதாபி ஸ்ரக்விராபித்தநாதா விலசத்து ஹரிகோதா விக்னஜிதா குஞ்சானா ஸ்ரீமத்யே கோதாரி மனோநந்தன ஏகவே நந்தன